தேவா அமிர்தங்களை கடைய சொல்லி திருப்பார் கடலிலே இருந்து எடுத்து வர சொல்ல அவன் பார்த்தார்கள் அட்டதிக்கு பாலகர்கள் எல்லாம் திருப்பாக்கடல் தன்னதியில தேவாமிர்தம் தான் எடுத்து பால் குடமா அடைத்து கொண்டு அட்டதிக்கு பாலகரும் கால்நடையா வாராரே கால்நடையா வாரபோது அட்டதிக்கு பாலகரும் என்னதோரு எண்ணமெல்லாம் என்னதோரு எண்ணமெல்லாம் இன்னும் வார மனமதிலே ஐயா இன்னும் வாரா அப்படியாகவே அட்டகாளி 8 பேர்களுமாக தாரகாவன முப்புறத்திலே பூசை செய்து வர பொழுது ஆண்டவன் பகவானுக்கு அருள் இல்லாம இருந்தார் இல்லையா? பார்வதி அட்டதிக்கு பாலகர்களை தேவாமிர்தம் எடுத்து வர சொன்னாள். தேவாமிர்தங்களை எடுக்க வேண்டும் என்று திருப்பார் கடலுக்கு வந்தார்கள். தேவா அமிர்தத்தை கடைந்து பால் குடமாக அடைத்து கொண்டு பால் குடத்தை தலையில எதுக்கி வச்சாங்க. அப்படியே கால்நடையாக நடந்து வருகிறார்கள். ஆமா, அந்த காலத்துல எங்கேயும் போகணும் வரணும்னா அப்போ பஸ் வண்டிலாம் கிடையாதுடா. நடந்தே போகணும் நடந்தே வரணும். இப்ப நம்மளை எடுத்துக்கோ. நான் இதுக்கு முன்ன முத இந்த கோயிலுக்கு வெள்ளுக்கு வரையில தோரங்காட்டு வழியா நடந்துதான் வந்தோம். தோரங்காட்டுக்கு வழியா வந்து மேக்கடிக்கு வந்தோம்னா அந்த கரை வழியா அங்கனைக்கு வந்துடலாம். ஆமா, அதுக்கு பிறகு போக போக ஆட்டோல வந்தோம். இப்ப எதுல வரோம்? ஸ்கூட்டி பைக்கு. அடுத்த வருஷம் எதுல வரணும்? பாத்தியா? அப்படி இருக்க அப்ப பார்த்தார்கள் அந்த காலத்துல ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போனோம்னா நடந்தே போகணும் நடந்தே வரணும். அப்ப தலையில இருக்க பால் பானை குடமும் செம தெரியக்கூடாது. நடையும் தொலையணும். போற வழியில கைலாசத்துக்கு போனோம்னா தாரகாவரம் முப்புறக்கோட்டை வழியா போனோம்னா ரொம்ப சாட்டுக்கட்டு பாதை. அதனால அந்த வழியா போயிருவோமே. அப்ப தலையில இருக்க பாரம் தெரியக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? ஏதாவது பாட்டு படிக்கணும். குடத்துக்காரரு ஒரு பாட்டை படியும் பாப்போம். ஏயா நீர் படிக்க பாட்டுல பாலக்குடம் பொங்கணும் தன்னாப்புல இங்கன உட்காந்தே படியும். படியுமையா? என்ன நம்ம அண்ணாவி இருக்க முருகண்ணா வீட்ட ஒரு சீவாலியை வாங்கிக்கோங்க. கொடுங்க அண்ணாவி கொடுங்க, வச்சு இடிச்சிருந்தேன். சிவாலியை கொடுங்க. இன்னைக்கு இவர் சிவாலியை நான் டெஸ்ட் பண்ணிருந்தேன். அதுதானே படியும் பாப்போம். போச்சா உடுக்காரண்ணே, நீங்க ஒரு பாட்டை படிங்க பாப்போம். எதையாவது படியுமையா? படியும் பாலக்குடம் பொங்குதான்னு பாக்கணும். பொங்குதா இல்லையான்னு நான் பாக்க. நீ படியுமையா? படிங்க. இத படிச்ச பாலா பொங்கும், உன் கண்ணு தான் பொங்கும். ஆத்தா ஒன்னே குடத்துக்காரையும் கண்ணை காத்த கெடுத்துருவா. அப்படி இல்லன்னு பக்தி பாட்டு பாடணும், சாமி பாட்டு படிங்க. என்ன இந்த பாட்டு படிக்க? அதானே சாயந்துக்காரன் ஒரு பாட்டை படி பார்ப்போம். பஞ்சி முட்டாய் அம்பட்டுத்தானே கஞ்சியை கொண்டுகிட்டு போறான்னு அடுத்து ஒன்னையும் காணும். நெஞ்சுக்குள்ள இருந்தானா வீட்டுல இருக்கவா நெஞ்சுல இருக்க மஞ்சள் சோத்தை எடுத்துருவா. ஈரகொலைய வவந்து வீட்டுக்காரி அங்க லைவ்ல பாத்துக்கிட்டு தான் இருப்பா.
இங்க படிச்சுட்டு போயிருவான், வீட்டுக்கு போனவொடனே வாயிலேயே மிதிப்பா. படிக்க உனக்கு பாட்டு வருதோ அப்படின்னு. அப்போ பார்த்தார்கள். இப்ப நாம் படிக்க பாரோம். பால் குடத்தை சுமந்து கொண்டு இப்போ காலையில பால் குடம் வரும் கோயிலுக்கு. இப்ப அம்மன் கோயில இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. இப்ப முருகன் கோயிலுக்கு பால் குடம் போனா என்ன சொல்லுவாங்க? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதானே. அவன் பார்த்தார்கள். அட்டதைக்கு பாலகர்கள் எல்லாம் எப்படி வருகிறார்கள் தெரியுமா? கைலை மலை நாதனுக்கு சம்போ சங்கரா சம்போ சங்கரா கால்நடையா நடந்து வாரம் சங்கரா கால்நடையா நடந்து வாரம் சங்கரா அரோகரா தீர்த்தமாது சுமந்து வாரம் பூஷங்கரா தீர்த்தமாது சுமந்து வாரம் பூஷங்கரா சிவசம்பூஷங்கரா ஐயா ஐயா பச்சமலநாதனுக்கு சம்போதங்கர சம்போதங்கர பால் குடங்கள சுமந்து வாரம் சம்போதங்கர பால் குடங்கள சுமந்து வாரம் சம்போதங்கர 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 ஐயா பாசி படந்த மர கந்தையா வேலையா பங்குனி தேர்வோடு மர முருகையா முருகையா பங்குனி தேர்வோடு மர முருகையா முருகையா வேல் 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 அரகரா வேலையா அது உத்திராஜங்காய்க்கு மர முருகையா முருகையா உத்திராஜங்காய்க்கு மர முருகையா முருகையா வேல் வேல் அரோகரா அம்மையா சொல்லி காளிக்கோட்டை வழியாக காளிக்கோட்டை வழியாக ஐயா கால்நடையா வாராரே அப்படியாகவே அட்டதிக்கு பாருங்கள் எல்லாம் தலையிலே பால் குடங்களை சுமந்து கொண்டு அரகரா சிவசிவா அரகரா சிவசிவாய ஓம் நமச்சிவாய அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதுகா என்று அரணாருடைய நாமங்களை சொல்லி அப்படியே காளிக்கோட்டை வழியாக தாரகாவன முப்புறக்கோட்டை வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அட்டகாளி 8 பேர்களும் அரமனையில இருக்கும் பொழுது பார்த்தா ஏறெடுத்து பார்க்கா தூரத்துல இருந்து இவங்க 8 பேரும் பால் கடத்தை தலையில வச்சுக்கிட்டு அப்படியே அரணாருடைய நாமத்தை சொல்லி வருகிறார்கள். யாருடா அது தலையில பால் குடத்தோட வராங்க நம்ம வாசல் வழியா என்னமோ சொல்லுதாங்களே அப்படின்னு காது கொடுத்து கேட்டான். அப்ப என்ன கேக்கு இது ஓசுவாய் தான் ஒரு ஊரா தின்னுக்கிட்ட இதுடா
நாங்க வாசுகிறாங்க. ஓ, ஓ, சொல்லுதேம்னு வருத்தப்படக்கூடாது. என்ன? நல்ல மானா இருக்க மனுஷா இப்ப நீர் காப்பியை குடிக்க கூடாது. அப்படியா? ஆ. எந்த வெக்க மான சூடு சொரணம் ஒண்ணும் கிடையாது பாத்துக்கோ. உமக்கு தான் ஓர்ம ஒழுக்கு எதுவுமே கிடையாது. 19 வருஷம் ஆச்சு. இதுக்கு உங்க தங்கச்சி நான் என்னைக்கு கெட்டனோ சரி அண்ணன் வெக்க மான சூடு சொரணம் ஒண்ணும் கிடையாது. அதானே கேட்டேன். இன்னைக்கு ஒரு முடிச்சு 3 முடிச்சு கிடையாது. ஆ, ஒரு முடிச்சு தான் போட்டேன். ஏன்? உடப்புறத 2 முடிச்சு படக்குன்னு புடுங்கிட்டா. போயிரு. ஆமா. என்னைக்கு அந்த 2 ஒரு முடிச்சு போட்டேனா சரி வெக்க மானம் சூடு சோறு எல்லாம் காத்துல பறக்க. அதானே கேட்டேன். இந்த மாதிரி கேளியை கட்டினா இப்படி உட்காருவனால அதான் போய் விழுந்திருக்க மாட்டேன். நேரத்துக்கே விழுந்திருக்க மாட்டேன். அதுவும் சரிதான். அதானே அப்படி இருக்க அட்டகாளி 8 பேர்களும் என்ன உரைத்தால் பாரு. என்னம்மா உரைக்கிறா? அவன் பார்த்தார் காளியர்கள் காளியர்கள் தங்கையர்களை அழைத்தா ஆபத்து காத்தா. அம்மா ஏதோ அங்கன ஒரு சத்தம் கேட்க என்னட்டி என்ன சத்தம் கேட்டி அப்படின்னு காது கொடுத்து கேளுங்க என்ன சத்தம்னு. அது என்ன சொல்லுதாங்க? அவன் பார்த்தால் ஆபத்து காத்தா. அம்மா தங்கையர்களை அழைத்து என்ன உரைத்தால் தெரியுமா? என்ன உரைக்கிறா? காது கொடுத்து கேட்டேன் அங்க அரகர அரகர சத்தம். என்ன என்று பாரு அது யாரு என்று கூறு. என்ன என்று பாரு அது யாரு என்று கூறு. யாரு என்று கூறு. என்ன என்று பாரு யாரு என்று கூறு. எக்காயே ஆபத்து காத்தா. காது கொடுத்து கேட்டேன் யாரோ அரகரா ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு வராங்க. ஆமா, பேசிக்கிட்டு சொல்லிட்டு வராங்களே. வாங்கட்டியா போய் இன்னைக்கு என்னன்னு பாப்போம். பாப்பா ஒரு கை. ஏய் சும்மா வராதியா ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை கையில எடுத்துக்கிட்டு வாங்க அவ ஆயத்தை கையில எடுத்துக்கணும். அப்படின்னு சொன்ன உடனே 8 பேரும் ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கிட்டு வாரா. அம்மா அங்க வந்த உடனே என்ன? அவன் பார்த்தாள் அம்பிகை 8 பேர்களும் 8 பேர்களும் 8 பேரும் அங்க இருந்து பால் குடத்தை சுமந்து வாராங்க. அம்மா காளிக்கோட்டை வழியாக வந்தார்கள் இல்லையா? வந்தார்கள். அப்படி வந்த உடனே என்ன என்ன அந்த காளியர்கள் 8 பேர்களும் வழிமறித்தா. மறைத்தாள். அந்த அட்டதிக்கு பாலகர்களை எல்லாம் வழிமறித்து வழிமறித்து என உரைத்தாள் பாருங்க. என்ன உரைக்கிறா? தேவர்களே மூவர்களே வாருங்கோ வாருங்கோ தேவர்களே மூவர்களே வாருங்கோ வாருங்கோ. திரிபுர சுந்தரி சொல்லுறத கேளுங்கோ நீங்க கேளுங்கோ. மூவர்களே வாருங்கோ. வாருங்கோ வாருங்கோ மூவர்களே வாருங்கோ. வாருங்கோ வாருங்கோ. இதுமலா சோதனை பண்ணுது. எப்பா பால் குடத்தை எங்கே கொண்டு போறீங்கோ போறீங்கோ பால் குடத்தை எங்கே கொண்டு போறீங்கோ போறீங்கோ இந்த போறீங்கோ. பத்திரகாளி சொல்லுறத கேளுங்கோ நீங்க கேளுங்கோ. தேவர் மூவர்களே வாருங்கோ வாருங்கோ வாருங்கோ. தேவர்களே மூவர்களே வாருங்கோ வாருங்கோ வாருங்கோ. சுந்தரி சொல்லுறத கேளுங்கோ நீங்க கேளுங்கோ. தேவர்களே மூவர்களே வாருங்கோ. எப்பா எட்டதிக்கு பாலகர்களே தலையில பால் குடத்தை வச்சுக்கிட்டு எங்கடா போயிட்டு வாரிய? நாங்களே கைலைக்கு போறோம். கைலைக்கு போறீங்களா? பால கோதுனா சரி கைலைக்கு போறேன். கைலைக்கு எதுக்குடா? பகவானுக்கு பாலாபிஷேகம் பண்றதுக்கு. அட பைத்தியாரா என்ன படுவலிங்க இங்க இருக்க பகவான் வேறு இங்க இருக்கிறார். ஆமா ஆதிலிங்க இங்க இருக்கார் நார் வேறு இங்க இருக்கார். எங்க இருக்கா? சோதிலிங்க எங்க அரவணைக்கு உள்ள இருக்க. அம்மா சொக்கம் வேற எங்கடா இருக்காரு? எங்கடா இருக்காரு? ஏய் ஏய் என்னமோ இன்னமும் ஏதோ சொல்லிக்கிட்டு வந்தீல. ஆமா என்னது இப்ப என்ன சொல்லிக்கிட்டு வந்திய? அங்க அரோகரா அரோகரா சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அவர் பேரை சொல்லக்கூடாதுடா. ஒரு நாமத்தை உச்சரிக்கப்படாது. ஆ. வாலியோட தராதீங்கண்ணே. வாலியோட கொடுக்காதீங்க. டவி பத்திரம் தூக்கிட்டு போய் இடைக்கு போட்டுருவாரு. குடத்துக்காரர் நம்பாதிய பொல்லாத மனுஷன். தூக்கிட்டு போய் இடைக்கு இடைக்கு போட்டுருவேன். வருஷம் வருஷம் அத்தாளுக்கு வட்டி கொடுக்குது யாரு? அதானே. அப்படி இருக்க ஆ, நாம கொடுங்க.
வச்சு அறுத்து போடுவேன் அறுக்க கூடாது. நாக்க. அப்படியே ஆ. அறுத்துக்கம்மா. அவன் பார்த்தார் என்ன? சொல்ல மாட்டோம்னு சொன்னாங்கல்ல. சரி. அவன் பார்த்தால் அட்டகாளி 8 பேர்களும் 8 பேர்களும் படுவலிங்க இங்க இருக்க, பகவான் வேற எங்கடா இருக்கார். கையில இருக்கின்ற அவன் பார்த்தா 8 பேர்களும் 8 பேர்கள். அடடே பால் கூடத்த புடுங்குதாலே, பால் கூடத்த புடுங்குதாலே. காளியர்கள் 8 பேரும் அடியாத அடி அடித்து அகமானம்மா பேசுதாலே. பால் கூடத்த உடைக்காலே, குடத்தினோட விளம்ப தேவர்களத்தில் மாட்டுதாரே. எடா எடா தேவர்களே போய் சொல்லு பகவான் கிட்ட, படுவலிங்கம் இங்க இருக்க, பகவான் வேறு இங்க இருக்காரு. மதிலிங்கம் இங்க இருக்க, சொக்கன் வேறு இங்க இருக்காரு. அடியாத அடி அடித்து அகமானமா பேசுதாளே. தேவர்களே அடியாத அடி அடித்தா அகமானமா பேசினா. பார்த்தா ஆபத்து காத்தா வடக்குவா செல்வி, தங்கம்மா, முத்தாரம்மா, முப்புடாதி, ககாளி 8 பேர்களும் 8 பேர்களும் ஆளுக்கு ஒரு ஆயுதம் எடுத்துட்டு வந்தால. அம்மா அடி 1, தடுப்பு 1. பெரம்பு பெரம்ப வச்சு அடிக்க அடி 1 தடுப்பு 1. ஆ. உயிர்ல பிடிக்கி ஆ. தழும்பு 1000. அது என்னன்னு வேப்பங்குலைய வச்சு அடிக்க அப்படியா? ஆறு வாரம் அடிப்பாங்க. அடி 1, தடுப்பு 2. சாட்டைய 2 மடங்கிக்கிட்டு சட்டுன்னு வச்சுட்டான். அடி 1, தடுப்பு 3. கையில வச்சிருந்தா பாரு சூலாயுதம், திரிசூலத்திட்டு நச்சுட்டா. ஆமா. அடி 1, தடுப்பு 1000. அது என்ன 1000? அதுதான் வேப்பங்குலை. வேப்பங்குலைய வச்சு அடிக்க ஒரு இலைக்கு ஒரு தடுப்பு. ஒரு தடுப்பு. ஆ. ஆமா 1000 தழும்பு உள்ளது. அப்படி இருக்க பார்த்தார்கள் இந்த அட்டதிக்கு பாலகர்கள் எல்லாம் கைலாசத்திலே வந்து பகவான் இடத்திலே அழுது புலம்பினார்கள். தேவர்களாக பிறக்கலாமா, திரு கையிலே வாழலாமா சுவாமி. அட்டதிக்கு பாலகர்கள் என்று அறிந்திருந்தோம். அட்டமகா காளியர்கள் அடித்து அவமானப்படுத்திட்டா. இதுக்கு மேல எங்களுக்கு என்னையா வேணும்? வாழு வரம் வேண்டாம், எங்களுக்கு சாகு வரம் தந்தா போதும் என்று அழுது புலம்ப பார்த்தார் ஆண்டவன் பகவான். அவன் பார்த்தார் இதை தீர்க்கணுமானா நம் மாயவன் மைத்துணர் வர வேண்டும் என்று ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் எப்படி அழைத்தார் பாருங்க. ஐயா மாயவரே மைத்துணரே செம்மாரே வாரும் ஐயா, பகவான் அவர் அழைத்த போது அந்த பச்சை மாறும் பயணம் மாறார் பயணம் மாறா. அழைத்த போது அவர் பச்சம்மாலும் ஓடி வந்து பகவானோட இடமாதியிலே ஐத்தானே பகவானே என்னை அழைத்த விவரம் என்ன உள்ளதையே உள்ளபடி ஐயா ஒளியாமல் சொல்ல வேணும். உள்ளபடி அப்படியாகவே இருக்கும் பொழுது எம்பெருமாள் கோவால கண்ணன் ஓடோடி வந்தா. பார்த்தார் பகவான். ஐயா மாயவா, இந்த மாதிரி உங்க தங்கச்சி லிங்கத்தை வாங்கிட்டு போனா வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டுக்கா, பகவானையும் மதிக்க மாட்டுக்கா, பகவானே இல்லங்க. இவளை பிரச்சனையை தீர்க்கணும்னா அவ கோட்டையில இருக்கக்கூடிய அந்த 103 லிங்கத்தையும் எடுக்க வேண்டும். அந்த லிங்கம் கைலாசத்துக்கு வந்தாதான் ஐயா எனக்கு சக்தி. இல்லன்னா அவ ராஜ்யம் தான் நடக்கும் நடக்கும் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று
எம்பெருமாளாகப்பட்ட கோபாலக்கண்ணன் ஆமையா என்ன செய்கிறார் பாருங்க. என்ன அவரோ பண்டார வேடம் கொண்டு பஞ்சமாலும் வாராரே, அவன் போல வேடம் கொண்டு கிருஷ்ணன் அவர் வாராரே, பண்டார வடிவம் கொண்டு பண்டார கொண்டு பச்சமாலும் வாராரே, வடிவம் கொண்டு பண்டார வடிவம் கொண்டு சமாலும் வாராரே. அப்படியே ஒரு கிழவனாக வடிவம் கொண்டு கொண்டு நல்ல குறி பார்ப்பாங்க தெரியுமா சோசியக்காரங்க, அம்மா குடுகுடுப்பக்காரங்க. குடுகுடுப்புக்காரங்க குடுகுடுப்பக்காரங்க எப்போ வருவாங்க? சாமம் போல வருவாங்க. சாமம் போல நைட்டு 12 மணிக்கு மேலே தான் வருவாங்க பார்த்துக்கோ. அம்மா நல்ல வெள்ளை வேட்டி கட்டி நல்ல காலம் போற கருப்பு கோட்டு போட்டு 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 தலையில தலப்பாக கட்டி அம்மா சோல்னா பையும் போட்டு போட்டு கையில சித்து உடுக்கு. சித்துடுக்கு ஆ, அம்மா அது எப்படி அடிக்கும்? குடு 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 எப்படி அடிக்கும்? குடு 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 குடுன்னு அடிக்குமா? என்னத்தை குடு குடு குடுன்னு அடிக்கும்? சித்துடுக்கு அதானே? காசை கூட அடிக்கும். அப்படியா? அந்த குடுகுடுப்பை வச்சுக்கிட்டு அம்மா அப்படியே என் பெருமாள் கோபாலக்கண்ணன் ஒரு குடுகுடுப்பையாக வேடம் கொண்டு கொண்டு எப்படி வருகிறார் பாருங்க. எப்படி காளிக்கோட்டை பாதையிலே வந்து வந்து என் பெருமாள் கோபாலக்கண்ணன் அம்மா எப்படி பாடிக்கொண்டு வருகிறார். எப்படி சுவாதிடம் பார்க்கலையோ அம்மா மாறே, சுவாதிடம் பார்க்கலையோ, மகளையோ அம்மா கைரேக பார்க்கலையோ, அம்மா மாறே கைரேக பார்க்கலையோ, கைரேக பார்க்கலையோ, அம்மா மாறே கைரக மகளையோ பார்க்கலையோ, அம்மாமாரை ஜோதிடம் பார்க்கலையோ. அம்மா சுவாதிடம் பார்க்கலையோ, கைரேக பார்க்கலையோ, அம்மாமாரை கைரேக பார்க்கலையோ. கைரக மகளையோ அம்மாமாரை கைரேக பார்க்கலையோ. அம்மா ஆருடம் பார்க்கலையோ, அம்மா மாறே ஆருடம் பார்க்கலையோ, அருடம் மகளையோ ஏ கைரேக பார்க்கலையோ, அம்மா மாறே கைரேக பார்க்கலையோ, கைரேக பார்க்கலையோ, அம்மா மாறே கைரக மகளையோ பார்க்கலையோ, அம்மாமாரை ஆருடம் பார்க்கலையோ. ஏ ஆருடம் பார்க்கலையோ, கைரேக பார்க்கலையோ, அம்மாமாரை கைரேக பார்க்கலையோ. கைரக மகளையோ அம்மாமாரை கைரேக பார்க்கலையோ. அம்மா கைரேக பார்க்கலையோ, அம்மா மாறே கைரேக பார்க்கலையோ, கைரக மகளையோ ஏ காணாத பொருளை எல்லாம் ஆண்டி நான் கண்டுபிடிப்பேனம், ஏ காணாத பொருளை எல்லாம் ஆண்டி நானும் கண்டுபிடிப்பேனம்மா. பார்க்கலையோ, அம்மாமாரை கைரேக பார்க்கலையோ. ஏ கைரேக பார்க்கலையோ, பொருளையெல்லாம் ஆண்டி நானே கண்டுபிடிப்பேனம்மா. காணாத பொருளையெல்லாம் ஆண்டி நானும் கண்டுபிடிப்பேனம்மா. அப்படியாகவே என் பெருமாள் கோபாலக்கண்ணன் அம்மா சோதிடம் பார்க்கலையோ சோதிடம், சோதிடம் ஆருடம் பார்க்கலையோ ஆருடம் ஆளோடம் என்று சொல்லிக் கொண்டு அம்மா காளிக்கோட்டை வழியாக வந்து கொண்டிருக்க அம்மையா பாவி மனுஷன் வெளியில நின்னு கேட்கப்படாது, என்ன விறு 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 விறுவிறுன்னு காளிக்கோட்டைக்குள்ளேயே வந்துட்டாரு. அம்மா அவன் பார்த்தார்கள் அட்டகாளி 8 பேர்களும், 8 பேர்களும் சண்டாள பாவி பாவி யாரோ ஒரு ஆம்பளை நம்ம கோட்டைக்குள்ள வந்துட்டானே அம்மா என்று 8 பேர்களும் ஓரோடி வந்து வந்து என்ன உரைத்தார்கள் தெரியுமா? என்ன உரைக்கிறா ஏ யாரடா பண்டாரோ கூரடா எங்களிடம், குரலா எங்களிடோ நீ கூரடா எங்களிடம், குரலா எங்களிடோ அழியாத வரங்கள் வாங்கி ஆண்டு வரும் காளியர் நாங்களடா, அழியாத வரங்கள் வாங்கி ஆண்டு வரும் காளியர் நாங்களடா கூறுங்கள் எங்களிடம். நீ கூரடா எங்களிடம், வரவாகி ஆகினாலும்
அருமை கொண்டோ காளி கோட்டையத்தான் ஆண்டி நானும் பார்க்க வந்தேன் அம்மா காளி கோட்டையத்தான் ஆண்டி நானும் பார்க்க வந்தேனம்மா ராமேஸ்வரம் ஆண்டிக்குதான் காலருமை கொண்டோ காலருவை கொண்டோ காளி கோட்டையத்தான் ஆண்டி நானும் பார்க்க வந்தேனம்மா காளி கோட்டையத்தான் ஆண்டி நானும் பார்க்க வந்தேனம்மோ ஐயா குற்றாலம் பாவநாசம் ஆண்டிக்குத்தான் திருவாங்கூர் செங்கோட்டை செங்கோட்டை அம்மா முப்புற கோட்டையத்தான் ஆண்டி நானும் பார்க்க வந்தேன் அம்மா உங்க முப்புற கோட்டையத்தான் ஆண்டி நானும் பார்க்க வந்தேனம்மா திருவாங்கூர் செங்கோட்டை கோட்டையத்தான் ஆண்டி நானும் காண வந்தேனம்மா முப்புற கோட்டையத்தான் நானும் பார்க்க வந்தேனம்மா என்று எம்பெருமாளோட சொல்லவும் கேட்டு பெருமாளோட சொல்லவும் கேட்டு அட்டவாளி 8 பேர்களும் சேர்ந்து காளி 8 பேர்களும் சேர்ந்து கைய மடக்குனா தாத்தா தலையில ஆளுக்கு ஒரு கொட்டு ஓங்கி ஏ தப்பு 8 கொட்டு கொட்டி மறுபடி கொட்டணுங்க வார தலைய குனியும் ஆத்தாடி போதும் 8 கொட்டு கொட்டியாச்சு அப்படியா 8 கொட்டுக்கே மண்டை தாங்க மாட்டேங்குது 8 பேரும் கைய மடக்கனா இல்ல ஆமா தாத்தாவ ஆளுக்கு ஒரு கொட்டு கொட்டிட்டா ஆமா ஆளுக்கு ஒரு குட்டிடா அப்படி கொட்டிய உடனே ஆமா கண்ணனுக்கு உச்சிக்குழி துடிக்கி துடிக்கி பார்த்தார் எம்பெருமாள் கோவால கண்ணன் கோபால என்ன உரைத்தார் பாருங்க என்ன சொல்லுகின்ற கொட்டு உரைக்குது அம்மா உங்களுக்கு குடி போகும் நாளாச்சோ நாளாச்சோ அம்மா குடி போகும் நாளாச்சோ நாளாச்சோ 8 நாளைக்குள்ள உங்களோட முப்புறந்தி பிடிக்கும் இனி 8 நாளைக்குள்ள உங்களோட புறந்தே உங்களுக்கு திரிபுரு நாளாச்சோ நாளாச்சோ நாளைக்குள்ள உங்களோட முப்புறந்தி பிடிக்கும். ஓ, என்ன 8 நாளைக்குள்ளே அம்மா உச்சி கோதிக்குதம்மா உங்களுக்கு உயிர் போகும் நாளாச்சோ நாளாச்சோ அம்மா உயிர் போகும் நாளாச்சோ நாளாச்சோ இனி 8 நாளைக்குள்ள உங்களோட முப்புறந்தி பிடிக்கும் இனி 8 நாளைக்குள்ள உங்களோட புறந்தே விடைக்கோ உங்களுக்கு உயிர் போகும் நாளாச்சோ உயிர் போகும் நாளாச்சோ நாளைக்குள்ள உங்களோட முப்புறந்தி பிடிக்கும் எதாய நாளைக்குள்ளே உங்களோட முப்புறந்தி பிடிக்கும். நான் ஆனா சொல்லுகிறேன் இந்த ஆண்டியோட வார்த்தை அடியோட வார்த்தை இந்த ஆண்டியோட வார்த்தை அடியோட வார்த்தை ஆணவம் கொண்டியரோ காளியரே ஆணவம் கொண்டியரோ ஆணவம் கொண்டியரோ காளியரே ஆணவம் கொண்டிரலோ சொல்லுகிறேன் அன்னியோட வார்த்தை இந்த ஆண்டியோட வார்த்தை கொண்டீர்களோ ஆணவம் கொண்டீர்களோ ஆணவம் கொண்டீர்களோ காளியரே ஆணவம் கொண்டிரலோ அப்படியே எம்பெருமாள் கோவால கண்ணு ஆமா கொட்டு உரைக்குதம்மா உங்களுக்கு குடி போக நாளாச்சோ நாளாச்சோ என்று சொல்ல 8 நாளைக்குள்ள உங்களை முப்புறம் தீப்பிடிக்கும் பிடிக்கும்னா அப்பம் பார்த்தார்கள் காளியர்கள் ஏதாத்தா ஏ தாத்தா சட்டமா 8 நாளையில எங்க கோட்டை தீப்பிடிக்கும்னு சொல்லுதீர எழுதிரையா உனக்கு எப்படியா தெரியும் அதானே பேத்தி அம்மா சகலமும் தெரியும் தாத்தாட்ட கொஞ்சம் மந்திரம் தந்திரம் எல்லாம் இருக்கு ஆமா மாந்திரிகன் தந்திரிகன் தாத்தாட இருக்கு அது வச்சிருக்கேன் அப்படியா இன்னைக்குள்ள நாளைக்கு சொல்லுவேன் அப்படியா நாளைக்குள்ளத இன்னைக்கு சொல்லுவேன் ஆ. ஆமா தாத்தா சகல வித்தையும்
படிச்சவன். சரிதான். ஆமா, கைரேகை பாப்பேன், ஆ, நாடி ஜோசியம் பாப்பேன், சரி கிளி ஜோசியம் பாப்பேன், சரி. எலி ஜோசியம் பாப்பேன். அது என்னையா எலி ஜோசியம்? கிளிய வச்சு ஜோசியம் பாப்பாங்க இல்லையா? ஆ, கிளி ஜோசியம். ஆமா. எலிய வச்சு ஜோசியம் பார்க்கலாம். சரி. அவன் எலி ஜோசியம் பாப்பேன், ஆ, ஜாதகம் பாப்பேன், சரி முகக்குறிப்பு பார்த்து ஆரோடம் பாப்பேன், சரி. முகத்தை பார்த்தே சொல்லி போடுவேன். இவ்வளவு வேலை இருக்கா உம்மகிட்ட? இத்தனை வேலையும் தாத்தாட்ட இருக்கு. சரி, நான் உம்ம கூட லேசா நினைச்சிட்டோம்யா. தாத்தா குரலி வித்து வச்சிருக்கேன். ஆ, குரலி வித்த. அப்படியா? லைவ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன உண்மைதானே சொல்லுது? ஆ, குரலி பொம்மை இருக்கு இல்லையா? ஆமா. குரலி வித்த வச்சு தாத்தா வச்சிருக்கேன். தாத்தா சகல வித்தையும் பார்த்திருக்கேன். இருக்கட்டும். தெரியும். அதானே. அம்மா படிச்சுக்கிட்டீரா? தாத்தா கிட்ட குரலி வித்த. ஆமா. அவன் வார்த்தார்கள், ஆமா. ஏ தாத்தா, என்ன? உம்மட்ட மந்திரம் தந்திரம் தெரியும்னு சொல்லுதீர, வாஸ்தவம் தான். உம்ம நான் எப்படி நம்புறது? எப்படி நம்புறதா? ஆண்டவன் கிட்ட 103 லிங்கம் வாங்கி எங்க கோட்டையில வச்சு நாங்க பூஜை செய்தோம். எங்களுக்கு தாமியா சக்தி கூடுதல். யாரு சொன்னா? நான் தான் சொல்லுதேன். சக்தியே கிடையாது உங்களுக்கு. அப்படியா? ஆமா. சரி, உங்க மந்திரம் பெருசா எங்க சக்தி பெருசான்னு நிரூபிச்சு பாப்போமா? அவன் சோதிச்சு ஒரு போட்டி வைப்பாங்க வாரம். என்ன போட்டி? என்ற அரமனைக்கு வெளியே ஆலமரம் இருக்கு பாரு, ஆமா. ஆலமரத்தடியிலே வந்தார்கள். சரி. அவன் பார்த்தார்கள், ஏ தாத்தா, என்ன? நம்ம மரத்துல இருக்க இலைய உதற வச்சிடலாமா? ஒரு வைக்கலாமா? அழகா வைக்கலாம். ஏ பேத்தி பொண்ணு, ஏ பேத்தி. சக்தி மகன் பேசுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆ, நீங்க முதல்ல உதிர வைங்க. அப்படியா? ஆமா. அம்மா கப்பறையில இருந்து திருநார அள்ளுனா, அல்லனா வேப்பங்குளைய சேர்த்து உருவுனா, சாத்து உருவுதா? அவ மந்திரத்தை சொல்லி மரத்தை நோக்கி அள்ளி 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 வீசுதா. வாரி 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 வீசுதா. மந்திரத்தை சொல்லுதா. ஓம் சக்தி, ஆ, பராசக்தி, ஆ. ஓம் சக்தி, ஆ. பராசக்தி. சரி. அந்த மந்திரத்தை அள்ளி விபூதி அள்ளி வீசுதா. ஆ, ஒத்த இலை என் பெருமாள் கோவால கண்ண மந்திரத்தை பழிக்க விடாம கால் பெருவிரலால் பூமியை நோக்கி அழுத்தினார். பூமியை வந்து அழுத்தினா. ஆ, ஆமா. அப்படி இருக்கும் பொழுது என்னடி இது என்ன? இவ்வளவு மந்திரம் சொல்லிட்டோம், ஒத்த இலை உதறல. உதறலையே. ஏ தாத்தா, தோல்வியை ஒத்துக்கிட்டதும் ஒத்துக்கிட்டு ஏன்னா மந்திரம் தந்திரம் எல்லாம் தெரியும் நீர, ஆமா. நீர் உதற வையும் பார்ப்போம். நான் உதிர வைக்க. பார்த்தார் கோவால கண்ணு. ஆமா. அப்படியே மந்திரத்தை சொல்லி ஆலமரத்தை ஏறெடுத்து பார்த்தார். ஏறெடுத்து பார்த்து 5 இலைகளை தவிர அத்தனை இலைகளும் பல 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 என்றே உதிர்ந்தது. அப்படி உதிர்ந்த உடனே ஆமா. 5 இலை மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதே 5 இலை மட்டும் ஒட்டிட்டு அதுதான் பஞ்சபூதம். பஞ்சபூதம். ஆமா, 5 பஞ்சபூதங்கள் சாட்சியாக சரி மரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப பார்த்தா பரவாயில்லையே, தாத்தாட்ட கொஞ்சம் வேலி சென்றிருக்க. அப்புறம் கொஞ்சம் வேலை. சரி, இருந்தாலும் காத்தடிச்சா இலை உதிரத்தான் செய்யும். அதானே. ஏ தாத்தா, ஓய், உம்ம மந்திரத்தை லேசா நம்புதேன். சரி. இருந்தாலும் ஆ, உதிர்ந்த இலைய நீர் ஒட்ட வையும் பார்ப்போம். ஒட்ட வைக்கணுமா? ஆ, ஒட்ட வைக்கம்மா. அவன் பார்த்தார். ஆமா. மறுபடியும் மரத்தை ஏற எடுத்து பார்த்து மந்திரத்தை சொல்ல சொல்ல. இலை எப்படி ஒட்டுது பாருங்க. எப்படி ஒட்டுது? பச்சை இலை, ஆ, பழுத்த இலை, இலை. காஞ்சல, அழுவு நிலை, நொறுங்கு நிலை, கிழிஞ்சல. போல வாழ. எத்தனை நொறுங்குனல. பல வாழை. இலை வாழை. பாத்தியா? உண்மை, நான் அப்படி கேப்பனா தான். எங்க கூட்டிட்டு மாமா வந்து அத்தனை வயசுல பெரியாரு இது, திருக்கங்குள்ள இருந்து கூட்டு வந்து மெனக்கிட்டு போல சோழிக்கிட்டு வாழ. கூட்டு வந்து கிழிஞ்சல, அப்படி செத்தல, பழுத்தல. அதானே. ஏ, ஓய், அப்படி சொல்லுவேனா உங்களனா? வேற என்ன? நல்லா கவனிச்சு பாருங்க. சரி. பச்சை இலை, பச்சை இலை, பழுத்த இலை, பழுத்த இலை, கிழிஞ்ச இலை, கிழிஞ்ச இலை. அழுவு நிலை, நொறுங்கு நிலை. ஆமா. நொறுங்குனல, அழுவுனல, போல நீ வாழ. செத்தல. பத்தி எத்தனை ஏழை பத்தியா? அப்படியே ஒரு அத்தாங்கிற மரியாதை இல்லாம. அத்தனை இலைகளும் சரி. போய் மரத்துல போய் பல 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 பலன்னு போய் ஒட்டிருச்சு. ஆமா, ஒட்டுன்னு ஒட்டிக்கிட்டு. நம்ம காஞ்ச இலை, சருவு இலை அத்தனையும் போய் ஒட்டுது. ஏன் ஒண்ணு போல பத்தில உட்கார்ந்தாங்க, என்ன காரணம்? ஆ? இல்ல ஒண்ணு போல உட்கார்ந்தாங்க, என்ன காரணம்? உட்கார்ந்தாங்கன்னா படப்புச்சர் சாப்பிட. படப்புச்சோறு சாப்பிடுவா. ஆமா, நமக்கு உண்டா? உமக்கு கிடையாது. நான் போறேம்மா. ஏ, உமக்கு கிடையாதுயா. யாரு சொன்னா கிடையாது? நான் தான் சொல்லுதேன். எனக்கு உண்டு. அப்படியா? ஆமா. எடுத்து வச்சிருப்பாங்க, வருத்தப்படாதீங்க. அப்படியா? ஆ, நான் ஆளோட சாப்பிட, தனியா சாப்பிட மாட்டேன். அப்படியா? ஆமா. ஆளோட சாப்பிடுவீங்களா? ஆமா, தனியா. எங்க இருக்கலாம் உமக்கு ஆளா தெரியலையோ? இங்க எங்க ஆள் இருக்கு? ஆ, இங்க ஒருத்தர் இல்லையா? என்ன இருக்கல நாங்க யாங்க எங்க இருக்காப்ல? அண்ணன் இருக்கோம்ல. ஆளா கண்ணுமா போச்சு. வச்சு கண்ணு போச்சு. அதானே, போச்சு. காலும் கையும் தான் போச்சுன்னு பார்த்தா கண்ணும் போயிச்சு போச்சு. மாறுகால் மாறுகை. அதானே, சப்பானி மாட மாதிரி. தப்பானி மாறு. ஆ, மாறுகால் மாறுகை. அப்ப பார்த்தார்கள். ஆமா. ஆஹா, பரவாயில்ல, தாத்தா கிட்ட இவ்வளவு வேலை சென்று இருக்க. கொஞ்சம் வேலை செஞ்சு. அத்தனையும் போய் ஒட்டுனுச்சுரா. மரம் பாரம் தாங்க முடியாம ஆடுது. ஆமா, ஆடுது. அப்ப பார்த்தார் கோவால கண்ணு. கண்ணனே. மரத்துக்கு விழுதுகளை பிறவி செய்தார். ஆமா. ஆடுதே பிறவி செய்தா. ஆ, ஆமா. அன்னையில இருந்துதான் ஆலமரத்துக்கு விழுது வந்துச்சாமியா. விழுது விழுது. அதுக்கு முன்ன கிடையாது. விழுது கிடையாது. ஆ, அதுக்கப்புறம் நல்லா ஊஞ்சல் ஆடலாம். பார்த்தா
காளியர்கள் 8 பேர்களும் ஆமா தாத்தா மந்திரத்தை கண்டிப்பா படிக்கணும். ஆமா தாத்தாவை கைய பிடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா வந்தா வீட்டுக்குள்ள வாரா ஆ, ஒரு இடம் பாய்க்கு இல்லாம கொலக்கட்டையா லிங்கத்தை பிடிச்சு வச்சிருக்கா. வச்சிருக்கா ஆ. இந்தா வச்சிருக்கா ஓ, ஓ. பேத்தி பொண்ணு என்னது வந்தது வராதுமா அதுல கைய வைக்கிறே. இது என்னது யோ. கொலக்கட்டையா இருக்கு. மறுவாதி இல்ல கையெடும் என்ன அதுல கைய வைக்கப்படாது. கொலக்கட்டையா கிடக்கு. கையெடுமையா அம்மா அப்படி சொல்லுதே. அது நாங்க பகவான் கிட்ட வாங்கின படுவலிங்கம். படுக்கலிங்கம்மா. ஐயையோ என்னாச்சு? பகவான் கொடுத்த படுவலிங்கம் இருந்தா பண்டாரம் சொல்லும் மந்திரம் பலிக்காத. மந்திரம் பலிக்காத. நான் போயிட்டு வரட்டா. ஐயா போகண்டா தாத்தா. அப்ப என்ன செய்யணும்? கொஞ்சம் இருங்க. ஆ. கொஞ்சம் கலந்து கூடி பேசிக்கிடுவோம். சரி லிங்கத்தை என்ன செய்யணும்னு 8 பேரும் பார்த்தா அப்படி கூட்டி அல்லடா. பகவான் கொடுத்த லிங்கம் போனாலும் பரவாயில்ல பண்டாரம் சொல்லும் மந்திரத்தை படிக்கணும். மந்திரத்தை படிக்கணும். 8 பேர்களும் மடி கூட்டினா லிங்கங்களை அள்ளி மடியிலே வைத்தா வைத்தாள். திருப்பார்கடலிலே கொண்டு போட வருகிறா. ஆமா அப்படி போட வந்தால என்ன படுவலிங்கம் போனாலும் பரவாயில்ல பரவாயில்ல பண்டாரம் சொல்லும் மந்திரத்தை படிச்சிடணும் மந்திரத்தை படிக்கணும் என்று ஆமா லிங்கங்களை திருப்பார்கடலிலே போட வரும் பொழுது ஆமா ஒவ்வொருத்தியா ஒவ்வொரு லிங்கமா எடுத்து போடுதா. போடுதா இதுல 3வது பிறந்தாலே அந்த அம்மா முப்படாதி. ஆமா அவ கொஞ்சம் யோசனைக்காரி புத்தி உள்ளவா. புத்தி உள்ளவா கூடவா. ஆ, யோசனையில கூடவா. பகவான் கொடுத்த லிங்கத்தை இப்படி கடல்ல போடுதாலே அடியாயமா கடல்ல கொண்டு போடுதா. நாளைக்கு ஒரு ஆபத்து வந்தா என்ன செய்வோம் என்ன செய்வோம்? என்று ஆதிலிங்கம் ஜோதிலிங்கம் 2 லிங்கங்களை எடுத்தா ஆமா அம்மா கடவாயில ஒதுக்கி வச்சுக்கிட்டா. ஒதுக்கி வச்சுக்கிட்டா 2 கடவாயிலையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டா. ஆமா ஆ, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் பாத்தியாளா? ஆமா அப்போ 2 லிங்கத்தை எடுத்து ஒதுக்கி வச்சுக்கிட்டு சரி மீதி உள்ள லிங்கத்தை அப்படி முந்திய உதறிட்டா கடல்ல. ஆமா அப்படியே கடலிலே போடும் பொழுது போடும்போது எம்பெருமாள் கோபாலக்கண்ணே கண்ணன் மத்ஸ்வரூபம் மீன் அவதாரம் எடுத்து எடுத்து லிங்கங்களை வாயிலே கவிக்கொண்டு ஆமா கைலாசத்திலே கொண்டு வந்து சேர்த்தா. சேர்த்தா லிங்கம் வந்த மகிமையினால ஆண்டவன் பகவானுக்கு அருள் கிடைத்தது. அம்மையா அப்ப 2 பேர்களும் வந்தார்கள். அம்மா பார்த்தா என்ன கைலாசத்துல அந்த தாரகாவன முப்புறத்துல வந்து வந்து கோட்டையில பார்க்க ஆண்டியவும் காணும் ஒரு கொண்டு வந்த தோண்டியவும் காணும். ஆண்டியவும் காணும் வந்திருப்பது அண்ணன் என்று தெரிந்த அழுது புலம்பினா புலம்பினா யமனா இவர் வந்த தடம் தெரியணும்னு சுவர்ல சங்கு சக்கரத்தை பதியம் வைத்து விட்டு சென்றார். ஐயோ அப்படி இருக்க ஆமா அப்ப பார்த்தார்கள் அம்மையா அந்த அட்டகாளி 8 பேர்களை யமனே, அட்டகாளி 8 பேர்களுமாக அம்மா கண்ணீரை வடிந்தா. அடித்தா அப்படி இருக்கும் பொழுது என்ன சிவனும் அந்த ஹரிராமச்சந்திர பூபதியும் ஓடோடி வந்து நிக்க நிக்கே ஐயா சிவன் சிறக்க ஐயா ஹரிசிரிக்க 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 கருகவனம் புறாந்தி போடிக்க ஹரிசிரிக்க இந்த சிவன் சிறக்க ஐயா ஹரிசிரிக்க 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 காளி கோட்டை தீ பிடிக்க ஹரிசிரிக்க காளி கோட்டை தீ பிடிக்க காளி கோட்டை தீ பிடித்து அது எந்த தனல் ஆகுதையா. அட்டவாளி 8 பேரும் அக்கினியில் எரியுதாளே. அக்கினியில் எரியும் போது 3வது பிறந்தவதான் முப்படாதி அம்மாளுக்கு. 3வது பிறந்தாலே இந்த முப்படாதி அவ மேல மட்டும் தீ பிடிக்கல. ஏமனா கடவாயில 2 லிங்கம் ஒதுக்கி வச்சிருக்கால. இந்த 2 லிங்கமானது அக்கினி சுவாலை பட்டு அம்மாளுக்கு 2 செரசா முளைச்சிருச்சு. முளைச்சிருச்சு ஆமா சைடுல 2 செரசா முளைக்கு. ஆமா ஆமா ஆதியிலே ஒரு முகம். முகம்தான் ஆமா இந்த லிங்கத்தை கடவாயில ஒதுக்குனதுனால அம்மாளுக்கு 3 முகத்தோட வாரா. 3 முகத்தோட அப்ப பகவான் பார்த்தா என்ன என்னடா 7 பேரும் அக்கினில எரிஞ்சிட்டா தெரிஞ்சிட்டா இவ ஒருத்தி மட்டும் 3 முகத்தோட உருண்டுகிட்டு வாராள. உருண்டுகிட்டு வாராள. ஆண்டவன் பகவான் வந்து பார்த்தார். பார்த்தார். எம்மா உனக்கு என்ன வேணும் கேளுன்னார். அம்மா ஆண்டவா இறைவா பிறக்கும் போது 8 பேரோட பிறந்தேன் 8 பேரோட வளர்ந்தேன். ஆமா என் அக்கா தங்கைகளை நீங்க உயிர் பிச்சு கொடுக்கணும். கொடுக்கணும் கொடுக்கணும் சுவாமி. அப்படியா? ஆமா உயிர் பிச்சு தாரேன்.
சரி ஆனா என்ன நான் சொன்ன வேலையை நீங்க எனக்கு செஞ்சு முடிக்கணும். என்ன வேலை மச்சநேசி வனத்திலே ஆண்டவர் கிராம மகடாசூரன் ஆமா அந்த மகடனை போய் நீங்க கொல்லணும். ஓ மகனை சங்காரம் ஆண்டும் என்று சம்மதித்தா ஆமா ஆண்டவன் பகவான் தீர்த்தந்தொழித்து பிரம்பு கொண்டு தட்ட கட்ட எட்டகாலி 8 பேர்களும் தூங்கி முழித்தது போல எழுந்து வார இருந்து வருகின்றார். அப்பம் பார்த்தா என்ன ஆண்டவன் பேர்நாமத்தை கொடுத்தார். கொடுத்தா எம்மா என்ன ஆதியிலே உனக்கு ஒரு முகம், ஆமா இந்த அக்கினியிலே நீ உன்னுடைய கடவாயில லிங்கத்தை ஒதுக்கி வந்து பிறந்ததுனால வந்ததனால 3 முகத்தோடு வந்ததுனால ஆமா இன்னையில இருந்து உனக்கு முப்படாதி அம்மா என்றே பேர்நாமத்தை கொடுத்தார். ஓடி அதாவது என்ன 3 முகம் இருந்தா 3 பிடரி இருக்கும் இல்லையா, ஆமா ஒரு முகத்துக்கு ஒரு பிடரி. பெரடு ஆமா ஆமா ஆண்டவன் அந்த காலத்துல ஆண்டவன் கொடுத்த பேரு முப்பிடரி அம்மா. ஓ முப்பிடரி அம்மா ஆமா 3 பிடரி இருந்ததுனால ஆமா முப்பிடரி அம்மா. முப்பிடரி அம்மா ஆமா அது இன்னைக்கு மாறி மாறி முப்படாதின்னு நம்ம வச்சுக்கிட்டோம். மறுவீட்டு ஆ, ஆமா அப்படி இருக்க பிள்ளைகளும் 8 பேர்கள மகடன் தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆமா இவனை தூக்கத்துல கொண்டோம்னா தோசம் வந்து சேரும், 1 கோடி தோசை யாரு உறக்கத்துல கொண்டோமானா 1 கோடி தோசம். ஆமா இப்பமெல்லாம் என்ன சில பேரு ஆமா யாரையும் சரி தூக்கத்துல கொலை செய்யக்கூடாதான், ஆமா தோசம் வந்துருமா. தூக்கத்துல எழுப்பவே கூடாது எழுப்பவும் கூடாது. ஆ, எழுப்பினா கொலைக்கு சமம் பாத்துக்கோங்க. அந்த பாவம் பிடிக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா, வீட்டுக்கார தலையில கள்ளத்துக்கு போடணும்னு வச்சுக்கோங்க, தூக்கத்துல போடக்கூடாது. ஏ வாதவத்தி தூங்கிட்டு இருக்கையில காலை ஒரு தட்டு தட்டணும், சரி படக்குன்னு முழிப்பான் பாருங்க, அந்தாப்புல போட்டுறணும். நச்சுன்னு போடுறோம் ஆமா தூங்கையில போட்டா தான் பாவம் பிடிக்கும். எல்லாரும் கேட்டுக்கோங்க. முழிக்க ஆமா எப்படி ஜோலியை முடிக்கிறீங்க சொல்ல அண்ணாக்கு சொல்ல. முழிக்க வச்சு போட்டோம்னா பாவம் இல்லல்ல. அதானே அதானே. அவன் பார்த்தார்கள் என்ன மகடாசுரனை எழுப்புதா. ஆமா அவன் பார்த்தா மகனை ஏறெடுத்து பார்க்கல. பார்க்கல அப்பம் பட்டத்து யானையை வரவழைத்தா மகட நெஞ்சில மிதிக்க சொன்னா, அப்பமும் இது எந்திரிக்கல. பஞ்சு போல இருக்கு. கடைசியா பார்த்தா வெள்ளாட பிறவி செஞ்சா. சரி வெள்ளாடு வந்து கால் குழப்பட்டு மகட நெஞ்சில திருக்குது. நல்ல குழம்பு நல்லா இருக்கும், குழம்பு நல்லா தான் இருக்கும். காலையில 6 மணிக்கு உடையாண்டி ருசியா இருக்கும். ஆமா காலையில 6 மணிக்கு சாப்பாடு ஆட்டுக்கால் குழம்பு இருக்கும். காலு சூப்பு இடிச்சு போட்டு வச்சோம்னா இஞ்சி மிளகெல்லாம் போட்டு அச்சின்ற நெஞ்சு சரி. சம்முன்னு வச்சோம்னா நெஞ்சு சரி இறக்கிறோங்க அப்பன்னு. ஆமா வெள்ளாட்டு குழம்பு அதை விட டாப்பா இருக்கும். ஆமா ஆமா அப்படி இருக்க என்ன அவன் பார்த்தான் வீரிட்டு எழுந்தா மகடாசுரன். ஆமா இவ 8 பேரும் சின்னஞ்சிறு பிள்ளையா அடி 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 அடின்னு நிக்கா. ஓடி அடி 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 நிக்கா. ஆமா அப்பம் பார்த்தாள் அம்பிகை ஆபத்து காத்தா வடக்குவா செல்வி தங்கம்மா முப்புடாதி. ஆமா என்ன உரைத்தாள் தெரியுமா, என்ன உரைக்கிறா ஏடா ஏடா மகேடாசூரா மகேடாசூரா ஏய் மகேடாசூரா ஏய் மகேடாசூரா எழுந்து வாடா மகேகிந்தா. ஏய் மகேடாசூரா என்ன முன்னாலே டேய் மகடா எழுந்து வாடா சண்டைக்குங்க. அப்படி சொன்ன உடனே ஆமா பார்த்தான் மகடாசுரன். மகேடாசூரன் 8 பேரையும் பார்த்தா சின்ன பிள்ளைகளா இருக்கிய, ஆமா உயிர் பிச்சை தருகிறேன் ஓடிவிடு என்றான். ஓடி போயிருங்க ஓடி. ஆ, யாருகிட்ட வந்து எதிர்த்து பேசி நிக்கிய அதானே ஆமா என்று சொன்ன உடனே பச்சை பிள்ளைகளும் பாக்க உங்களை பார்த்தார்கள் காளியர்கள். என்ன யாருக்கு யாருடா உயிர் பிச்சை போடுறது, ஏய் அடே மகடா ஏய் உன்னை கொல்வதற்கே உற்ற காளியாக நான் வந்திருக்கின்றேன் அம்மா போ என்று சண்டைக்கு அழைத்தா. அம்மா அவ என்னாச்சு பாருங்க, என்ன அடடே மச்சனி சீவனமதியிலே மச்சனி சீவனமதியிலே மாகாளி 8 பேரும் மகடாசுர மன்னனை தான் யுத்தமது நடத்துதாலே யுத்தமது அட்டகாளி 8 பேரும் அங்கே 8 நாளா யுத்தம் அது நடத்துதாலே காளியர்கள் 8 பேரும் மகடாசுர மன்னனை தான் தலையாருக்காளு மாட்டு தலை இருக்கும் போது ஆட்டு தலை முளைக்குதையா, ஆட்டு தலை இருக்காளு ஆனந்தலை முளைக்குதையா, ஆனத்தலை இருக்கும் போது சிங்கத்தலை முறைக்கு
சிங்கமுகாசூரனா வாரான். ஆமா அப்படி இருக்க என்ன தலையை அறுத்து 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 குமிக்காம மலையா குமிஞ்சு கிடக்கு தலை. தலை பூரா மலையா இருக்கு. ஒரு தலையை அறுத்தா மறுபடியும் தலை முளைக்கு. முளைக்கு அறுக்க அறுக்க முளைக்கு. 8 நாளா அறுத்து குமிச்சா கை சோர்ந்து கால் சோர்ந்து ஆமா அப்படியே வந்து உட்கார்ந்துட்டா 8 பேரும். 8 பேரும் உட்கார்ந்துருக்கா. என்னடா இது, என்ன இவனை அழிக்க முடியலையே. முடியலையே. அப்ப வானத்திலே நின்று ஆமா ஆண்டவன் பகவானும் பார்வதியும் அசரையாக சொன்னார். அசரதியா சொல்லுதாங்க. எம்மா ஏ காளியர்களே, ஏய் இப்படி இருந்தீங்கன்னா நீங்க மகடனை ஒரு காலமும் கொல்ல முடியாது. கொல்லவே முடியாது. ஆனால் அழிவில்ல ஆயுதத்தால் சாவில்லைன்னு வர வாங்கியிருக்கான். ஆமா அதனால இந்த வாழை கொண்டுலாம் உன கொல்ல முடியாது. கொல்ல முடியாது. கொல்ல நீங்க 8 பேரும் தனியா இருக்க கூடாது. ஆமா ஒரே சக்தியாக ஒரே அவதாரம் 16 கரத்தோடு துர்க்கை என்ற வடிவங்களை கொல்ல வேண்டும். ஓடி அப்படி துர்க்கை என்ற வடிவங்களை எடுத்து எடுத்து உன் வீரப்பல்லு விரிசடைய உழைச்சு ஆமா ஒரு ஆயுதமா மாத்து. மாத்து. அந்த ஆயுதத்தாலதான் இவனை கொல்ல முடியும். ஐயோ அது மட்டும் இல்ல, என்ன அவன் தொண்டையில ஒரு படுவலிங்க மாட்டிக்கிட்டு இருக்கு. ஓ படுவலிங்க இருக்கு. படுவலிங்க ஆமா ஆமா அந்த படுவலிங்க இருக்கிறதுனாலதான் அவனுக்கு ஒரு தலை அறுத்தா இன்னொரு தலை முளைக்கும் வல்லமா வருது. சரசு முளைச்சுக்கிட்டே இருக்கு. அதனால அந்த லிங்கத்தை கையில எடுத்துரு. ஆமா அந்த லிங்கத்தை நீ எடுத்துட்டன்னா அந்த லிங்கத்தோட சக்தி உனக்கு வந்துரும் உனக்கு வந்துரும் என்று சொல்ல. ஆமா அது மட்டும் இல்லம்மா, என்ன ஒரு சொட்டு ரத்தம் கீழ் விழுந்தா 1000 மகடம் பறக்கணும்னு வர வாங்கியிருக்கான். வர வாங்கி இருக்கான். ஆமா அம்மோ அதனால என்ன அவன் உதரும் பூமியில விழுந்துடக்கூடாது. விளைவே கூடாது. ஒரு கபாலம் ஒண்ணு ரெடி பண்ணிக்கோ என்று சொல்ல ஆமா அட்டகாளி 8 பேர்களும் ஒரே சொருபமாக அம்மா கரத்தோடு கரத்தோடு துர்க்கை என்ற வடிவங்களை கொண்டா கொண்டாள். வீர பல்ல புடுங்கனா அம்மா சடைய உழைச்சா கொலைத்தா. அப்படியே சூலாயுதமாக பிறவி செஞ்சா. ஓடி அப்படியே மகடன் நின்று கொண்டு இருந்தான் இல்லையா, ஆமா இவனை நின்று நிக்க விடக்கூடாது. ஆமா பேல கீழே தள்ளிட்டோம்னா அவனை சோரிய முடிச்சிடலாம். முடிச்சா இரணிய பொழுது அதானே ஆமா கருக்கள் நேரம் கருக்கள் நேரம். அந்தி கருக்கள் அரைச்சாம வேலை, ஆமா மூஞ்சி கருக்கள் முதச்சாம வேலை. வேலை கருகருன்னு இருட்டும் பாரு, ஆமா அந்த மாலை கருக்கல்ல தங்கு முங்க இருட்டு. என் தாயானவள் துர்க்கையாக வடிவம் கொண்டு அவதாரம் எடுத்து ஓடோடி வந்தா. அம்மா மகட முன்ன ஓடோடி வந்தால அம்மோ மகட நெஞ்சல ஓங்கி ஒரு மிதி. ஓடி மகடம் போய் மல்லாக்க விழுந்துட்டான். விழுந்துட்டா மகனே. ஆ, ஆமா இவன் எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஆமா அம்மா ஏறி குதிச்சா மகட மேல போய் உட்கார்ந்துட்டான். நெஞ்சில உட்கார்ந்திருக்கா. அப்படியே மகடன் மேலே உட்கார்ந்து இருந்து கொண்டு அம்மா என் தாயானவள் என்ன செய்தால் பாருங்க, என்ன செய்கிறா? அவ மகட மேல அமர்ந்து கொண்டு என் மார்காளி ஆபத்து காத்தா. அவன் கண்டத்துல குத்துதாளே ஏன் படுவலிங்க எடுக்கால. கண்டத்துல குத்துனா படுவலிங்கத்தை எடுத்த அவயப்படாத யாருக்கிட்ட. அதானே படுவலிங்கத்தை எடுத்தால அம்மா மகடனுக்கு சக்தி போயிடுது. அம்மோ படுவலிங்கம் கைக்கு வந்ததுனால அம்மா இவளுக்கு பவர் கூடுது. கூடுது. அவன் பார்த்தா என்ன மகடன் பக்கம் நின்று கொண்டு கொண்டு என் தாயானவள் என்ன செய்தா தெரியுமா, என்ன உரைக்கிறா? அவ சூலம் கொண்டு குத்துதாள கொண்டு வந்ததால என் மகட வயிற கிழிக்காள ஏ இர கொல தாமரக்கா எடுத்து மேல வீசுதாள அம்மா மணி கொடல உருவுதாள மாலையாக போடுதாள குதிர மத இறந்துதாள குதிர காளியாக வாழாளே மகட நெஞ்ச கிழிச்சா ஈரக்கோல தாமரக்காய் அத்து வேதாள படைக்கு வீசிட்டா. தின்னுங்க வேணும்ங்கத தின்னுங்கப்பா. அள்ளி 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 வீசுதா. மணிக்கொடல ஒருவனா கையில போட்டு சுத்துனா கழுத்துல மாலையா போட்டுட்டா. உதிரன் கீழ் விடாதபடிக்கு கபாலத்துல ஏந்தனா உதிர காளியாகவே வாரா. அப்படி மகடன் உயிர் பெரிய நேரம் என்ன அம்மா என்னை கொல்லாதே கொல்லாதே அடி அடின்னு கூப்பிட்டவன் அம்மா அம்மான்னு சொல்லுதான். ஆமா தாய் அப்படிங்க ஆமா அப்படி இருக்க அவன் பார்த்தார்கள். அம்மா என்னடா இது உயிர் பெரிய நேரத்துல நம்மள சொல்லுதானே, சொல்றானே. அம்மான்னு சொல்றான் தாயே அம்மா எனக்கு ஆதரவு விடுன்னு கேட்கானே. உயிர் பிச்சை கொடுன்னு கேட்கானே. அம்மா உனக்கு உற்ற பலிபீடமா நான் இருப்பேன், தாய் இருப்பேன். உனக்கு சிங்கமுக வாகனமா நான் வாரேன், அம்மா என்ன கொல்லாதேங்க. கொல்லாதேங்க. பார்த்தா என்ன தாய் குணம் கொண்டவா இல்லையா. அம்மா அடே மகடா ஏய் உயிர் பெரிய நேரத்துல என் பேர நீ சொன்னதுனால சொன்னதுனால இதோ உனக்கு வந்திருக்கிறேன். ஓடி
எனக்கு உச்ச பலிபீடமாக சிங்கமுக வாகனமாகவே நீ இருப்பாயப்பா அம்மாப்போ என்று வரங்களை கொடுக்க கொடுக்க பூலோக தேசத்துல அம்மா நான் எங்கெங்க இருந்தாலும் எங்கெங்க நிலையம் போட்டு இருந்தாலும் பூலோக தேசத்திலே நான் எங்கெங்க சென்று நிலையம் வாங்கினாலும் அம்மா எனக்கு உச்ச பலிபீடமாக நீ காத்திருப்பாய் காத்திருப்பாய். என்னை வணங்கும் மக்கள் உன்னையும் வணங்குவார்கள் என்னையும் வணங்குவாங்க. முன்படப்பு எனக்கு அம்மா பின்படப்பு மகடனுக்கு மகடனுக்கு பூப்படப்பு மாதாவுக்கு பொங்கி படப்பு மகடனுக்கு அம்மா துள்ளுமாவு மாதாவுக்கு துள்ளுமறி மகடனுக்கு மாறி மகடனுக்கு செவ்விளனி மாதாவுக்கு அம்மா சேவக்கோழி மகடனுக்கு மகடனுக்கு கதலிப்பழ மாதாவுக்கு கருங்கிட மகடனுக்கு மகடனுக்கு நம்ம கோயில்ல ஆடு கோழி பலி கொடுக்கும் யாரு அம்மாளுக்கா கிடையாது கிடையாது மகடனுக்கு மகடனுக்கு தான் அத்தனையும் அம்மா அம்மாளுக்கு என்னதுங்க என்னது செவ்வழனி அம்மா துள்ளுமாவு மாவு கதலிப்பழம் அம்மா மஞ்சப்பால் இதுதான் அம்மாளுக்கு சேரும் அம்மா நம்ம வைக்க கிடாயெல்லாம் ஆடு கோழிலாம் மகடனுக்கு தான் பாத்துக்கோங்க அம்மா கூழு வச்சுட்டா எங்க அம்மா கொண்டான்னு குடிச்சிருவா ரொம்ப விரும்பி குடிப்பா இல்லையா? மொட்டை கூழ் வைக்கணும். அதானே ஆமா. அப்படி இருக்க அப்ப பார்த்தார்கள் அம்மா மகடாசுரனுக்கு வரம் கொடுத்தா அப்படியே சிங்கமுக வாகனமாக மாற்றி மாற்றி சிங்கமுக வாகனத்திலே துர்க்கையாக அமர்ந்திருந்து கொண்டு அம்மா அதர்வன பத்திரகாளி போல அம்மு 16 கரத்தோடு வாரா ஆபத்து காத்தா ஆபத்து காத்தா. அப்படி 8 பேரும் வந்த உடனே என்ன கைலாசத்துல போய் பகவான் கிட்ட வரத்தை வாங்கணுமே அம்மா அப்படின்னு ரத்தவெறி கோலத்தோட வாரா அப்ப பார்த்தார் பகவான் என்ன ஆஹா என்ன 8 பேரு இவ மகடனை கொல்ல மாட்டான்னு நினைச்சோம் நினைச்சோமே தோத்துட்டு வந்துருவான்னு நினைச்சான் ஆனா மகடனை கொண்டு சிங்கமுக வாகனமா மாத்தி மாத்தி அவன் மேலேயே இருந்து சவாரியா வாராள வாராள என்று அம்மா பார்த்தார் பகவான் இப்ப இருந்தோம்னா நம்மள ஒன்று இல்லைன்னு ஆக்கிருவான் ஆக்கிருவா. பார்வதி என்ன உன் மடியில நான் உட்காரட்டா மடியிலையா? மரத்து கிடக்கும்ல. என்ன கொஞ்சம் உட்கார்ந்துக்கிட்டு தானே. ஐயா என் மடியிலையா சீரவமா மணக்கும் ஏம்மா அப்படி சொல்லுதே? தான் தண்டி இருந்துக்கிட்டு என் மடியில உட்காந்தா பிளக்குமா ஐயா ஏ பார்வதி, நானே சும்மா சோளத்தட்டை நக்கா குத்த வச்சா இருக்கு நான் சொல்லாத பார்வதி. யாருக்குனே பெண்களுக்கு சக்தி கூடன்னு சொல்லுவாங்க. சரி ஒரு எலும்பு கொஞ்சம் அதிகம்னு சொல்லுவாங்க. ஒரு எலும்பா ஆமா. அப்படியா ஆமா. ஆ, கொஞ்சம் முதல்ல செத்த உட்கார்ந்துக்கிட்டு தானே. அப்படியா உன் தங்கச்சி 8 பேரும் வாரா. ஓ அதுக்காண்டியா அதுக்காண்டி சொல்லுதாம்மா. நான் சின்னஞ்சிறு பிள்ளையா உன் மடியில உட்காந்துக்கிட்டேன் பச்சை பிள்ளையா உட்கார்ந்துக்கிடுவேன். நீ பிள்ளையாக்கி வச்சுக்கோ மடியில வச்சுக்கோ. அவ போன பிறகு இறக்கி விட்டுரு நான் அந்த சொருவத்துக்கு வந்துருவேன் பெரிய சுரூபத்துக்கு வந்துருவேன். அது வரைக்கும் அம்மனை கட்டியா உட்கார்ந்திருப்பேன். என்னது அம்மனை கட்டியா உட்கார்ந்து. அதானே கேட்டேன் பச்சை பிள்ளையா உட்கார்ந்து. ஆமா. அவன் வார்த்தாக ஆண்டவன் பகவான் ஆமா. 6 மாத குழந்தையாக தவழ்ந்து பார்வதி மடியிலே அமர்ந்தார் ஆமா. அவன் பார்த்தா 8 பேர்களும் 8 பேர்களும் கைலாசத்துல வந்து பகவானை தேடுதா இறைவா பகவானை ஒரு இடத்திலும் காணாமல் காணாமல் ஆதி சக்தியாகிய காளியர்கள் 8 பேர்களும் அம்மா ஆதி சக்தி பார்வதி இடத்திலே வந்தா வந்தாள். அக்கா பார்வதி ஏ அக்கா அத்தான் பகவானை எங்க பாத்தீங்களா அத்தானே என்று கேட்க அம்மா அவன் பார்த்தா ஏண்டி பகவான் படிகளக்க போய் 8 நாள் ஆச்சுட்டி 8 நாள் ஆச்சு. நீ எங்கனையும் பார்த்தன்னா சத்தம் போட்டு வீட்டுக்கு வர சொல்லு ஆமா அப்படின்னு இவ பொய் சொல்லுதா அந்த மனசு எங்க போனாரோ. அப்படியா போன வெள்ளிக்கிழமை போன மனுஷன். அதானே மாதிரி வெள்ளிக்கிழமை ஆயிட்டு. எங்கேயும் பார்த்தனா மனசு அக்காத்தி அண்ணான்னு சொல்லு. மடியில இருக்கும் பிள்ளைய பார்த்தா பார்த்தா எக்கா அக்கா பிள்ளை யார் பிள்ளை பிள்ளை ரொம்ப புள்ள தண்ணிக்கு போயிருக்கா. அப்படியா என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கா. பிள்ளைய ஏற எடுத்து பார்த்தா ஆமா. உச்சு பார்த்தா பகவானுக்கு இருக்கும் உச்சி கண்களை பார்த்து கொண்டா உச்சி கண்களே பார்த்து. ஆஹா என்ன ஆடருக்கும் கல்லனுக்கும் ஆக்கி போடும் கள்ளியா இருக்காள இருக்காளா இருக்காளா? நம்ம அக்காவுக்கு நம்ம பாவம் பார்த்தா இவன் நம்மளையே பழி பார்க்காள பழிக்க பார்க்காளா இவ? ஆமா. அப்படியா அக்கா என்ன? சரி பகவான நான் பிறகு பாத்துக்கிட்டேன் சரி. பிள்ளை அழகா இருக்கு கூட நான் ஒரு முத்தம் கொடுத்துட்டு தாரேன் ஏட்டி பிள்ளை வாங்கிட்டு தர மாட்டேன். எதுக்கு அண்ணா காலியா வந்திருக்க. பிள்ளைக்கு சீரு தட்டிரும். ஐயோ பொட்டக்கோழி சீரு ஆவாது. வான் சீரு ஆவாது. சரி பொட்டல அடக்கோழி சீரு ஆவாது பிள்ளைக்கு. சரி வான் சீரும் பிள்ளைக்கு ஆவாது. சரி பிள்ளைக்கு வைத்தால பேரும். வாங்கிட்டு தர மாட்டேன் பாத்துக்கோ. அதானே கொஞ்சம் எட்டி நில்லு. பிள்ளைகிட்ட வராத. அப்படியா குளிச்சி எட்டி நீ. என்ன வாட அடிக்கி. தள்ளி நில்லுங்க 8 பேரும். நம்ம பிள்ளைகிட்ட வராதீங்க. ஓ கதையில சொன்னோம். அதானே கதை ஒண்ணு சொல்லுவேனா? அதானே. அவன் பார்த்தார்கள் 8 பேர்களும் 8 பேர்கள். பகவானை தானே பிள்ளையாக்கி வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லுதா அதானே. அப்படின்னு பிள்ளை காலை பிடிச்சிட்டான் நீ என்ன கொடுக்கது நானே எடுத்துக்கிட்டேன் ஆமா. அப்படின்னு பிள்ளை காலை பிடிச்சல்ல ஆமா. ஐயையோ பகவான் நல்லா இருக்கான்னு பார்வதி கைய பிடிச்சுக்கிட்டா பகவதி கையை பிடிக்க. ஆபத்து காத்தா இங்க இழுக்க பார்வதி இங்க இழுக்க அங்க எங்க அங்க இங்க இழுத்தா பாரு பகவான் எழுபடுறாரு. சவ்வு முட்டா
ஆமா சவு முட்டையா முகம் இழுபடுதா ஆண்டவன் பகவானுக்கு வேதனை தாங்காம வண்டூர் மலையில வைரவப்பாறையில ஆண்டவன் பகவான் ஒரு நிர்வாண கோலத்தோடு நின்றான். பாய் மனுஷன் இப்படி நிக்காரு பாத்தீங்களா அப்ப பார்த்தா 8 பேரையோ நீர்லாம் மனுஷனாயா சீ. அப்படின்னு அம்மா வடக்க திரும்பினவதான். எப்படி நிக்க பாத்தீங்களா நல்ல பாரும்மா அத்தான பாரு அக்கா புருஷனை நல்ல பாரு வெக்கப்படாதம்மா ஏமா வெக்கப்படுத அக்கா புருஷனை பாரு ஆமா படத்துல வெக்கப்பட்டு திரும்பிட்டாங்க சும்மா என்ன இப்படி இருக்கிட்டு வரீங்களா அதான் இப்படின்னா தெரியுமில. ஆமா அங்க கை வைக்கப்படாது. அப்ப பார்த்தா அம்மா வடக்கு முகமா திரும்பிட்டா. ஆண்டவன் பகவான் தன் சொருவ மாறி அம்மா உங்க கோபத்தை குறைப்பதற்காகவே நான் இப்படி ஒரு கோலத்தை கொண்டேன். இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு அதே சொருவத்துல பிள்ளையா தந்துரும் என்று சொல்ல வண்டிக்கார வைரவனாகவே மாற்றி பார்வதி பகவானும் பார்வதியும் காளியர்களிடத்திலே ஒப்படைத்தார்கள். அப்ப பார்த்தார்கள் என்ன ஆண்டவா நாங்க சொன்னபடி எங்களுக்கு தாலி கட்ட மாட்டோம்னு ஏமாத்திட்டீரு. அதனால இனி எங்களுக்கு அந்த ஆசை கிடையாது. வேண்டாம் அதானே ஆம்பளை இல்ல யாருமே நல்லவங்க கிடையாது. அப்படியா அதானே வேண்டாம் அப்படி இருக்க அவன் பார்த்தார்கள் காளியர்கள் ஆண்டவா பகவானே எங்களுக்கு முத்து வர வேணும். முத்து வரம் எங்களுக்கு சொத்து வரமா வேணும் என்று சொல்ல என்ன முத்து தானே கேக்கா கொடுத்துருவோமே அப்படின்னு பொக்கிசப்பறையை திறந்து ஆண்டவன் பகவான் முத்துக்களை எல்லாம் அள்ளி கொடுத்தார். முத்துக்களை எல்லாம் கொட்டாம்பட்டியில வச்சா பகவான் கிட்ட வர வாங்கிட்டு நாங்க பூலோக போறோம்னு வந்துகிட்டு இருக்கா. அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்தார் நாரத மகாமுடி அம்மா பூலோகம் பொரியல முத்த சோதிச்சு பாத்தீங்களா யாருக்காது சோதிக்கலையே பாரு பகவான் தாரம்னு சொல்லுவாரு தரமாட்டாரு கொடுத்தோம்னு சொன்னா கொடுக்க மாட்டாரு. பூலோகம் இறங்கிட்டேன்னா மறுபடியும் கைலாசம் வரணும்னா 12 வருஷம் தவம் இருக்கணும். ஆகையினால இந்த முத்த சோதிச்சு பார்த்துட்டு போ என்று சொல்ல பார்த்தார்கள் 8 பேர்களும் முத்த சோதிக்கணும்னா யாருக்கு போடலாம் அவங்க இவங்களுக்கு போடுறதை விட கொடுத்த பகவானுக்கே போட்டு பாத்திர வேண்டியதானே என்று சொல்லி ஆண்டவன் பகவான் படியளந்து வரும்போது மறைமுகமாக நின்றான். முத்துக்களை போட வேணும் என்று காய்ச்சல்காரிய ஏவல் செஞ்சா. அம்மா வந்து ஒரு வீட்டுல ஒரு ஆளுக்கு முத்து போடுதான்னா 3 நாளைக்கு முன்னே காய்ச்சக்காரி அம்மனை ஏவி விட்டுருவாளாம். 3 நாளைக்கு முறை மாறி காய்ச்ச அடிக்க வச்சு அதுக்கு பிறகுதான் உடம்புல முத்த அள்ளி போடுவாளாம். அப்படி இருக்க காய்ச்சல் காரியை ஏவல் செய்த போது பகவான் படியிழந்து வந்தாரு இல்லையா கையோட கை பின்னுது காலோட கால் பின்னுது. அப்ப பார்த்தா என்ன பார்வதி பார்த்தா அல்லச்சடைச்சு அகிலம் எல்லாம் படியிழக்கும் பகவான் இல்லையா மேல அசதியா இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு குடினிய போட்டு கொடுத்தா. குடினிய குடிக்க குடிக்க என் தாயானவள் போட்ட முத்தானது இப்படி இருக்கு பாருங்க. ஒரு நாள் காய்ச்சல் உடம்பு எல்லாம் வந்திருக்கு 2 நாள் காய்ச்சலில ஏகமாக பழுத்திருக்கு 3வது நாளையிலே முத்தை அள்ளி போடுவாளா உச்சியில முத்தை அள்ளி மகாரி போடுவாளா முத்தையல்லி அம்மா முப்போடாதி போடுவாளா கழுத்ததிர முத்தையல்லி காளியவா போடுவாளா பார்வதியில முத்தையல்லி மாரியம்மா போடுவாளா முதுகில முத்தையல்லி கூடாதி போடுவாளா முத்தையல்லி அம்மா உடக்குவா செல்வி போடுவாளா தொடையில முத்தையல்லி முத்தையம்மா போடுவாளா காலில முத்தையல்லி காளியம்மா போடுவாளா பாதத்தில முத்தையல்லி
முத்தையள்ளி அம்மா பத்திரகாளி போடுவாளா அம்மா பத்திரகாளி ஒட்டகாளி போட்ட முத்து ஆண்டவன் தான் பகவானுக்கு உச்சியில போட்ட முத்து உச்சி பிளவ ஆகுதையா நெத்தியில போட்ட முத்து நெத்தி சுட்டி ஆகிடுமா முகத்தில போட்ட முத்து முகப்பருவா மாறிடுமா உனக்கு மட்டும் இருக்கு பாத்தியா எங்களுக்கு இல்ல பாத்தியா ஒரு உடப்பிறந்தால விட்டுட்டு இப்படி திங்கிய உன் உடம்புலையும் ஒட்டுது அது சிவானே கேளுங்கண்ணே இப்படியா பண்ணுவான் ஏனே சிவானே மூச்சை கொடுத்து படிச்சிருக்கேன் 3 இளநிய மடக்கு மடக்குன்னு குடிச்சா இன்னும் ஒண்ணுன்னு கொடுக்கல முட்டையை தின்னாது இப்ப முப்படி மாடம் முட்டையை தின்னாவது பிறவு அப்பெல்லாம் ஆடல வேலை வாங்கணும்ல பிறவு அதுக்கு என்ன அதை பத்தி என்ன இருக்கு கழுத்துல முத்தையள்ளி கருமாறி ஓடுவாளா காளி போட்ட முத்து முத்தா முளைத்திடுதுமா என்னது 40,000 எடுத்து வைக்க போறியோ நீ இப்படி நம்மள 40,000 வில்லு கொடுக்க போறேன்னு அவர் சொல்லுதாரு அதானே அப்படியே காளியர்கள் போட்ட முத்தானது அப்படியே அட்டகாளி போடு முத்தானது மார்பதியில போட்ட முத்து மார்பாணியா முளைக்குதையா வயத்துல போட்ட முத்து வயத்தவலி ஆகுதையா அரையதியில போட்ட முத்து அரையாப்பு ஆகிடுமா ஐயா தொடையில போட்ட முத்து பகவானே தொடவாள ஆகிடுமா காலையில போட்ட முத்து கண்டதுண்டோ ஆகிடுமா காளியர்கள் போட்ட முத்து எனக்கு மட்டுமனே செல்லாது எது இது அண்ணாக்கு மட்டும் எங்களுக்கு எங்களுக்கு சேர்த்து வேணும்ல கழிச்சு சரி அப்படியே அட்டகாளி 8 பேர்களும் போட்ட முத்தானது அப்படிதான் அதுதானே இப்ப அவங்ககிட்ட துட்டை யாரு எதிர்பார்த்து படிக்கா ஆமா சொந்த கோயில நான் பாட்டுல வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பிறகு இப்போ உண்மையிலே அந்த அம்மாளுக்கு என்னுடைய உழைப்பு ஒரு பங்கு இருக்கு. ஏமனா பொதுவா வில்லுக்காரங்கன்னா எந்த கோயில்ல ரூபா பேசினாலும் 7 பங்கு வைப்போம். இன்னேற வரைக்கும் அவ கோயில நான் அவ்வளவுலாம் எடுத்து சாப்பிட்டதே கிடையாது. இன்னும் இருக்கவங்களுக்கு தெரியும், கூட இருக்கவங்களுக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும். ஆமா, இந்த கோயில்ல நம்ம முத படிச்சுட்டோம் அப்படிங்கிறதுனால வருஷம் நான் இத்தனை வருஷமா 10-15 ஆண்டு காலமாக அடியா படிச்சுக்கிட்டு இருக்கேன். பணம் சம்பாத்தியத்துக்கு இல்ல, அவ அருள் எனக்கு ஏகப்பட்டது. இன்னைக்கு வீடு வாச கட்டி பேரம்புகளா என்ன நல்லா வச்சிருக்கா, ஒரு குறைவு இல்ல. ஆமா, அவ கோயில நான் முத படிச்சாலும் இன்னைக்கு குறுங்கானத்து வில்லுன்னா உலகம் முழுக்க என்ன பேர் வாங்க வச்சுட்டா. ஆமா, மாரியம்மாவுடைய முதல் மாணவி அப்படிங்கிற பெருமையும் எனக்கு வாங்கி கொடுத்துட்டா அந்த ஆபத்து காத்தம்மா. அதனால இந்த வருஷம் மட்டும் இல்ல,
ஆமா என் ஆயுசு இருக்க வரைக்கும் நான் தான் அடிப்பேன். அதான உண்மைதானே. ஆமா, நீங்க கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலாட்டியும் சரி. நம்ம கோயில் நம்ம தான் வில்ல அடிக்கணும். ஆமா, ஆமா. வேற வில்ல விரும்ப கூப்பிட்டாலும் அது ஒரு பக்கம் அடிக்கட்டும், நம்ம ஒரு பக்கம் அடிப்போம். ரெண்டு வில்ல வச்சு அடிப்போம். கோயிலுக்குள்ள நம்ம அதானே. அப்படி இருக்கு. அங்கேயும் வில் மேல போட்டிருக்க. அதானே. ஆமா. அப்படி இருக்கு. நாச்சியார் வெள்ளிசை குழுவினரை பாராட்டி தொடர்ந்து 15 ஆண்டு காலமாக அடியால் இந்த ஆலயத்திலே பாடிக்கொண்டிருக்கின்றேன். நாமளுடைய வெள்ளிசையை பாராட்டி கோயில் சார்பாக அருமை அண்ணன் அவர்கள் ஆபத்து காத்த அம்மாளுக்கு ஆடுங்குல கோமரத்தாடி அருமை அண்ணன் பூசாரி அண்ணன் அவர்களும் நம்ம அண்ணன் முப்புலிமாட சாமிக்கு ஆடுங்குல கோமரத்தாடி எங்க அண்ணன் பேச்சு என்ன கோயில்ல தோரணம் கட்டணுமா மொத ஆளா நிற்பான். கிடாய் வெட்டணுமா அதுக்கும் மொத ஆளா இருப்பான். சாமி ஆடுறதுக்கு ஆள் இல்லையா முப்பலி மாடனுக்கு ஆண்டத்தை திருக்கிட்டோம்ல வச்சு சூட தடுங்க. என்ன சாமி போயிடுது? என்ன குறைப்பா? எல்லாரும் சாப்பிட்டாங்க. நீ சாப்பிட குடத்துக்காரருக்கு பசி வந்துடுது. எல்லாரும் சாப்பிட்டாங்க. உங்க பிள்ளை சாப்பிடலையோ? என் புள்ள மட்டும் சாப்பிடல. இருக்கட்டும். அதுதானே. அன்பு சகோதரர்கள் அன்னாருடைய தங்கத்திற்கு ரத்தினாலே பாடும் நாமளை ஆதரித்து நாமளுக்கு அழகாகிய வாடாமல்லி வடர்மல்லி சூடாமல்லி சுடர்மல்லி மல்லிகை புல்லை ரோஜாவை மாலையாக கட்டி அழகாகிய மலர் மாலை மாணிக்க மாலை. ஆமா, முப்புலிமான ஆடையில இளநிய கொத்தி கொண்டாந்து கொடுத்தாங்களே. இப்ப தனி இளநி தானா? தனி இளநி, வேற ஒண்ணும் மிக்சிங் இல்லையா? நம்ம கோயில அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் குளத்தங்கள்ல வச்சு கொடுக்கணும். அதானே. குளத்துக்கு கீழே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிதான், தனி இளநி. அதானே. இல்ல சாமி ஒண்ணு கூட உமாக்கு கொடுக்காம ஒத்தையிலே குடிச்சிருச்சு. அதான் கேட்டேன். சாமி அருள்ல குடுக்க இல்ல குடிக்க குடிக்க கூட ஆட்டம் போட்டுச்சு. அதான் கேட்டேன். அதெல்லாம் கிடையாது, நம்ம கோயில அதெல்லாம் கிடையாது. அத மட்டும் தான் ஊத்துவாங்க. பெக்காடி லெமனியா? பெக்காடி லெமன். அது கூட சொல்ல தெரியல, அண்ணாக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் நீங்க வாங்கி போட்டீங்கன்னா பாட்டுல நாங்க தானே தூர போடுறோம். அப்ப அதுல இருந்து பேரை படிச்சு பார்த்தேன். அந்த இளநில பெக்காடி லெமனை மட்டும் ஊத்துவாங்க. அவங்க வாட தெரியாது. சரிதான், வேற ஒண்ணும் கிடையாது. பரிசளித்த குடும்பங்கள் எல்லாம் கோயில் சார்பாக கோயில் நிர்வாகம் சார்பாக நாமளுக்கு பரிசளித்துள்ளார்கள். பரிசளித்த குடும்பங்கள் எல்லாம் ஆபத்து காத்த அம்மாளுடைய அருளை பெற்று வாழ வேண்டும் சாமி, வளர வேண்டும் வளர வேண்டும் மலைமுருகனோட அருளாரே வளர வேண்டும். போட்ட முத்து கடவுளான பகவானுக்கு கண்ணை திறக்க முடியல, கண்ணுல கக்கண்டா இருக்கு. ஒரு சொட்டு தண்ணிய குடிக்க முடியல, நாக்களையும் அள்ளி போட்டிருக்கான். இருக்கு இருக்கு அப்படி இருக்க என்ன அப்ப பார்த்தார்கள் காளியர்கள் போட்ட ஒரு பொம்பளை தலையில பூ வச்சா நீரை உடனே வச்சுக்கிடுதீரோ, அழகா இருக்கு. சரிதான், உமக்கு யாரும் சுத்தக்கூடாதுன்னு வச்சுக்கிடுதீரோ. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவன் பகவான் பார்வதி அழைத்து வேதனை தாங்காம அழுது புலம்புதாரு. எம்மா பார்வதி விளக்க பொறுத்தடியோ நம்படும் வேதனையும் பாரடியோ, சரவிளக்கம் பொறுத்தடியோ நம்படும் சங்கடத்தை பாரடியோ என்று ஆண்டவன் அழுது புலம்ப பார்வதி பார்த்தா, ஆண்டவா பகவானே, அம்மம் போட்ட வீட்டுல விளக்கு பொருத்த கூடாது, விளக்கு பொருத்தப்படாது. இவன் ஏன் உருண்டுகிட்டு வாரான்? என்ன செய்ய முடியும்? அதுதானே, விளக்கு பொருத்த கூடாது, வீடு வாச தூக்க கூடாது, சட்டி கருவை காய வச்சு வறுக்க கூடாது, முத்தம் தொளிக்க கூடாது, தூத்து அள்ள கூடாது. கருவாட்டு குழம்பு வைக்கணும், அது வைக்கலாம். கருவாட்டு குழம்பு, ஆட்டுக்கறி, மீனுக்கறி, சரி அதுகளை வைக்கலாம். அதானே, சுத்த மொத்தமா இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, தூத்து அள்ளக்கூடாது, தூத்து வீட்டுக்குள்ளே ஓரமா ஒதுக்கிடணும்.
செய்யணும். இதெல்லாம் செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆமா. நம்ம வந்ததுக்கு இவ மதியாம இருக்கான்னு அம்மா மாரும் போக மாட்டாளாம், உடனே வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிடுவா. உட்காந்துக்கிடுவா. சுத்த மொத்தமா இருந்தோம்னா சுத்த மொத்தம் இல்லன்னு வைங்களா உடனே ஓடிடுவா. அப்ப பார்த்தாள் பார்வதியானவா ஆண்டவன் பகவானை அழைத்து வந்து வேப்பங்குலைய வச்சு நல்ல தலவாழை இலைய விரிச்சா பகவானுக்கு உடம்பெல்லாம் எண்ணெய தடவி படக்கு போட்டு வேப்பங்குலை வச்சு வீசுதா. கொலை அடிக்க 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 கூட மட்டும் தான் கூடுது. அவன் பார்த்தா பார்வதியானவா முத்து போட்டது யாரு? நம்ம தங்கச்சி ஆபத்து காத்தா. அதனால அவகிட்ட போய் நம்ம கேட்டோம்னா இறக்கி கொடுக்காமலா போயிருவா. ஓடோடி வந்தா, அடியே தங்கைமார்களே, என் கணவருக்கு நீங்க முத்துக்களை இறக்கணும் என்று சொல்லி அழுது புலம்பினா. பார்த்தா ஆபத்து காத்தம்மா எக்காய பார்வதி கத்தரிக்க ஆனமை என் கணவனை காணுமணிய பார்வதி சீனரிக்க ஆனமை என் ஜீமான காணுமணிய பூசணிக்க ஆனமையம் புருஷனை காணு சொன்னிய. நான் மகடனை வதம் முடிச்சு வந்தேன், பகவான்கிட்ட வரவாங்க. வரம் இல்ல வரம். இவரை பிள்ளையாக்கி மடியில வச்சுக்கிட்டு நீ தானே இல்லன்னு பொய் சொன்னேன். இன்னைக்கு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வந்த என்று கேட்க தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சிருதாயே. போட்ட முத்த இறக்கலனா பகமா மாண்டு போவாரு. பங்கம் வந்துரும் என்று சொல்ல, ஏ பார்வதி அப்படியா முத்த இறக்கணும்னா நான் சொன்னதை நீ செய்வியா? என்ன வேணாலும் கேட்கமா அப்படியா? விழுந்துருச்ச பேதிலாவா விழுந்துருச்ச விழுந்துட்டு அப்படி இருக்கு. பார்த்தா அம்பிகை ஆபத்து காத்தா எக்காய பார்வதி படிகளக்கும் பகவான் மனைவிங்கிற ஆணவத்துல தானே நீ இவ்வளவும் பண்ண. ஆணவத்தம் கொலையணுமானா முந்திய ஏந்தி 7 வீடு படி ஏறி இறன நெல்லு முந்தி பிச்சை எடு. ஆமா மடிப்பிச்சை எடுத்து பாதிய திருச்சி எனக்கு மொட்டை கூழு காய்ச்சணும். மீதிய எனக்கு துள்ளுமாவு இடிக்கணும். துள்ளுமாவுன்னா உரல்ல உலக போட்டு ஊசுன்னு சொல்லாம கொத்தி மாவை போட்டு இடிக்க இடிக்க மாவு உரல்ல இருந்து துள்ளி 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 விழணும். அதுதான் துள்ளு மாவு. அம்மாளுக்கு துள்ளு மாவு இடிச்சோம்னா அதுல 2 வேப்ப இலையும் 2 பொடி உள்ளி மட்டும்தான் போட்டு இடிக்கணும். ஆனா இப்ப உள்ள பொம்பளைகிட்ட துள்ளு மாவு இடிக்கணும்னா பாக்கெட் மாவை வாங்குதான், மண்டவலத்தை தட்டி தண்ணிய போட்டு விரவி வச்சிருதா. ஏன் இவ்வளவு மண்டவலம் போடுதுன்னா டேஸ்டா இருக்கணும்ல, இனிப்பா இருக்கும். அதானே. ஆனா அம்மாளுக்கு இடிச்சா 2 வேப்பல 2 பொடி உளி மட்டும்தான் போட்டு இடிக்கணும். உரல்ல அரிசிய போட்டு குத்த குத்த மாவு துள்ளி துள்ளி விழணுமா. ஊசுன்னு சொல்லாம குத்தணும். அதுதான் துள்ளு மாவு. இப்ப புறம் பாக்கெட் மாவு. துள்ளு மாவு இடிக்கணும். நீர்மோறு மஞ்சப்பால் பானக்கரையம் போட்டு வைக்கணும். பச்சரிசி பலகாரம் எனக்கு கொலக்கட்ட பக்குவமா வச்சு வைக்கணும். 3 முக்கு சந்தியில பொங்க வை, 4 முக்கு சந்தியில சூந்து குளத்து. அது மட்டும் இல்ல ஆவரம்பு கொலை சாறு இடிச்சு வச்சிருக்கணும். நான் வந்து பகவானுக்கு மஞ்சள் நீராட்டி வச்சோம்னா 3 குடம் தண்ணி முத்தத்துல எடுத்து வை. அது மட்டும் இல்ல நான் முத்துக்களை இறக்கிட்டோம்னா ஆவரங்குளை சாறு இடிச்சு அதுலதான் தண்ணி ஊத்தணும். ஆமா அது மட்டும் இல்ல 7 தண்ணி வரைக்கும் ஆவரம்பு தண்ணி, அதுக்கு பிறகு பால் தண்ணி, அதுக்கு பிறகு மோர் தண்ணி, அதுக்கு பிறகுதான் நெய் தண்ணி. ஆனா நான் முத்த இறக்கிட்டு அங்கிட்டு போனோம்னு பகவான் மேல அழுக்கு இருக்குன்னு சோப்பு சேம்ப போட்டுட்டு நான் மறுமுள்ளு பாஞ்சிருவேன். கோபப்படாதம்மா, நான் நீ சொன்ன மாதிரி நான் எல்லாம் செய்தேன் என்று முந்திய ஏந்தனா 7 வீடு இறந்த நெல்லு முந்தி பிச்சை வாங்கினா
பிச்சை வாங்கினா வாங்கினா பாதிய திரிச்சு முட்டை கூழு காய்ச்சினா ஆமா மீதிய துள்ளுமா விடுச்சா எடுத்து வைத்து நீர்மோறு மஞ்சப்பால் பானக்கரையும் செவ்வழனியும் அத்தனையும் போட்டு வச்சா வச்சா பச்சரிசி பலகாரம் கொலக்கட்டைய பக்குவமா அவிச்சு வச்சா அவிச்சு வச்சா அது மட்டும் காணாதுன்னு வேற என்ன என்ன செஞ்சா என்ன செய்தா ஆவரம்பு கொலை சாறு இடிச்சு வச்சிருக்கா இடிச்சு வச்சிருக்க வாசல்ல வேப்பிலைய சொருவிட்டா சொருவிட்டா முறையோடு தங்கையர்களை அழைத்தா அழைத்தா படப்பு சரி எங்களுக்கு வேணும் குடத்துக்காரருக்கு வேண்டாம் இந்த வாரம் வச்சாங்க வேணுமா அவளுக்கு அவ்வளவுதான் கதை முடிய போகுதுடா முத்து போட்டு இறக்க போறேன் அம்மன் கதையை முடிச்சிட்டு சாப்பிட்டு பிறகு வரத்த கதையை எப்படி அப்படி இருக்க ஆமா அவன் பார்த்தாள் பார்வதி அழைத்த பொழுது அழைத்த போது அக்காளோட சத்தம் கேட்டு அட்டை வாடி எட்டு பேரும் என் வேப்பங்கோல கை பிடிச்சு என் வீசி முட்டை இறக்குதாள வீசி முட்டை இறக்குதாளே அவ உச்சியில போட்ட முட்டை ஏ உச்சி மகாளி இறக்குவாளா முகத்துல போட்ட முட்டை அம்மா கூடாதி இறக்குதாளே கழுத்துல போட்ட முட்டை ஏ கருமாறி இறக்குதாளே பார்வதியில போட்ட முட்டை அம்மா மாரியம்மா இறக்குதாளே முதுகுல போட்ட முத்த கூடாதி இறக்குதாளே பயத்துல போட்ட முத்த அம்மா வடக்கா செல்வி இறக்குதாளே கையதில போட்ட முத்த அம்மா ஆபத்து காத்தா இறக்குதாளே தொட்டையில போட்ட முத்த அம்மா துர்க்க வந்து இறக்குதாளே காலில போட்ட முத்த காளியம்மா இறக்குதாளே பாதத்துல போட்ட முத்த அம்மா பத்திரகாளி இறக்குதாளே போட்ட முத்த இறக்குதாளே இறக்குதாளே சொல்லாத காளியர்கள் போட்ட முத்த இறக்குதாளே இறக்குதாளே பொல்லாத காரியர்கள் போட்ட முத்துக்களை இறக்கினா முத்துக்களை எல்லாம் முத்துப்பட்டியில அள்ளி வைத்தா ஆண்டவன் பகவானுக்கு மஞ்சள் நீராட்டி வைத்து பச்சரிசி பலகாரத்தை அருந்தினா நீர்மோறு பானக்காரம் செவ்வழனி அத்தனையும் குடிச்சா ஆண்டவன் இடத்திலேயும் பார்வதி இடத்திலேயும் விடைகளை பெற்றுக்கொண்டு அப்படியே வந்து கொண்டிருக்கின்றார் அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் பார்த்தார் எம் பெருமாள் கோபால கண்ணே ஆஹா ஆண்டவனையே இப்பாடுபடுத்திட்டாளே இந்த முத்துக்களை கொண்டு போனா பூலோக மக்களை எந்த பாடுபடுத்துவா ஆகையினால இந்த முத்துக்களை நம்ம வறுத்து கொடுக்கணும் என்று சொல்லி இவ வரக்கூடிய வேளையிலே ஒத்த பர்ணகசால குடிசை கட்டி கிளவியா வடிவம் கொண்டு கோபால கண்ணே அமர்ந்திருந்தார் இவ அந்த வழியா வந்தால எம்மா பேத்திமார்களே இருட்டிருச்சு எல்லாரும் எங்க போறிய நாங்க பூலோக தேசம் போறோம் பாட்டி எம்மா பொன்னை கொடுத்து புதனை வாங்க என்பார்கள் இன்னைக்கு விடிய போகுது புதன்கிழமையா ஆனதும் போங்களேன் இந்த இருட்டுக்குள்ள ஏன் போனோம் என் குடிசைக்குள்ள கூழு காய்ச்சி வச்சு 2 நாள் ஆச்சு நல்லா புளிச்சு போயிருக்கு அந்த கூழை வேணா குடிக்கீழா கூழு குடிக்கணும்னு சொன்ன உடனே அம்மாளுக்கு சந்தோஷம் கூழுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் கிடாக்கு உரிச்சுக்கோ கருவாடு வேணா இருக்கு பொறுத்து தரட்டா அப்படியா அதானே நல்ல முருங்கைக்கீரை வரட்டினாலும் நல்லா இருக்கும் அவன் பார்த்தா 8 பேரும் கூழை குடிச்சா புளிச்ச கூழை குடிச்சா பாரு அம்மாளுக்கு அப்ப தான் கண்ணை சொருவுது தூக்கம் அங்க தூக்கத்தை பாரு போன வருஷம் ஞாபகம் அம்மா வாசல்ல போட்டு இறக்கும் போது கோயில பூரா படுத்து தூங்கணும் ஞாபகம் சரிதான் ஞாபகத்தை பூர்த்தி பண்ணுங்க அதானே அப்படியே இருக்கும் பொழுது கூழை குடிச்சா முத்துப்பட்டிய தலைக்கு வச்சா அம்மா 8 பேரும் கொரட்டை போட்டு தூங்குதா அப்படி இருக்கும் பொழுது பார்த்தார் கோபால கண்ணே இதுதான் சரியான நேரம்
3 மலையை பிடிங்கி முக்கட்டு அடுப்பு கூட்டி ஊட்டி பூமியை ஒரு சட்டியாக்கி ஆமா அக்கினி வேதனை ஏவல் செய்து செய்து முத்துக்களை எல்லாம் சட்டியிலே அள்ளி போட்டு போட்டு அக்கினியை ஏவல் செய்து ஆமா அச்சுதன் கோபால கண்ணன் முத்துக்களை எல்லாம் கரகர கரகரண்டே வறுத்தார். வருத்தார் அப்படி வருத்த பொழுது ஆமா அதிலே ஒரு முத்தானது தெரித்து ஆபத்து காத்தா மேல விழுந்தது. இருந்தது கண்முழிச்சு பார்த்தா பார்த்தா அண்ணா கோவால கண்ணா அண்ணா, எப்ப வர வாங்கினாலும் நீ வந்து அழிக்கிய ஆமா வருத்த முத்த கொண்டு போனா வையகத்துல எனக்கு மதிப்பு உண்டா? மதிப்பு உண்டா அண்ணா? எம்மா ஏ ஆபத்து காத்தா ஏய் முத்துக்களை கொடுத்தவர் பெரியவரானா கொடுத்த முத்து முளைக்கும். கண்டிப்பா முளைக்கும் வருத்த நான் பெரியவரானா வையகத்திலே வருத்த முத்து முளைக்கும் முளைக்கும் அம்மா என்று ஆமா பூலக தேசம் சென்று புகழாக அமர்ந்திருப்பாயாக ஆமாம்மா என்று சொல்லவும் ஆமா என் தாயாகப்பட்ட 8 பேர்களும் 8 பேர்களும் எப்படி வருகிறாள் தெரியுமா? எப்படி வருகிறா வாழ்த்தி வாரம் வாங்கி கொண்டு ஏ வாராளே 8 பேரும் கைலாச மலை கடந்து அருணதகிளி பர்வதம்மா கைப்பாலும் மைப்பாலும் நேரகல்லா ஒரு துறையா இருட்டு நாடு கடலும் விட்டு ஏகபோதி பட்டணமா நாடு விட்டு கிரி வாராரே சீர்காழி சிதம்பரமா தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் மறுகடலும் திருகடவும் திரண்டமலை திரண்டமலை ஒய்யார கழுகுமலை கழுகுமலை தன்னதியில கந்தன் வள்ளி சேர்வை செய்து அங்கிருந்து பயணமாகி எங்க எங்க போவோம் என்று சாலக்கரை ரோட்டு பாதை சங்கரன் கோவிலிலே சங்கரலிங்க நைனார அம்மா ஆவிட கோமதிய அன்போடு தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி புளியங்குடி புண்ணையா வர்றான் கடைகநல்லூர் சொக்கம்பட்டி இடைகால் வாதை ஓடி எங்கே எங்கே போவோம் என்று தென்காசி பாதையாக குற்றாலம் ஆறாரே குற்றாலம் நன்னதிர குற்றால தீர்த்தமாடி குத்தால நாதரையும் புதல்வாய் மொழியம்மனையும் கும்பிட்டு தான் வணங்கி குடியிருப்பு நன்னகரம் மேலகரம் சிந்தாமணி ஆனைப்பாலம் கோபுரமா தென்பழனி ஆண்டவனை சிறப்போடு தான் வணங்கி தென்காசி தன்னதியில அந்த காசி விஸ்வநாதனையும் உலகம்மால அடிபணிந்து விளக்கு முகமாக பாராளே 8 பேரும் எங்க எங்க போவோம் என்று ஆசாத் நகர் பாதையாக கடவாக்கத்தை மார்க்கமாக சாதி மல்லி பூச்சரியும் சடையப்ப புறமும் விட்டு எங்க எங்க போவோம் என்று மேல வேர்வை வச்ச மேலப்பாவூர் வாராளே மேலப்பாவூர் வண்ணதியில மேலப்பாவூர்ல சாலைக்கு பக்கத்துல முப்படாதி அம்மா அங்க ஒரு நிலையம் வாங்க அவளுக்கு விடபுறமாக சாலைக்கு மேல்புறத்துல தங்கம்மா அங்க ஒரு நிலையம் வடக்கு முகமாக வடகடைசிலேயே வடக்கு வாசல்வியே அங்க ஒரு நிலையம் வாங்கதான் பார்த்தா ஆபத்து காத்தா நாமளும் மகடனை வதை முடித்து அதர்வன பத்திரகாளி ஆவுதித்தவா நமக்கு ஊருக்குள்ள இருந்தா ஆகாது அதனால ஊருக்கு அப்புறமாகவே நாமல் சென்று இருக்க வேண்டும் வணங்கும் மக்கள் எல்லாம் நம்மள வந்து அங்க வணங்கட்டும் வாராளே ஆபத்து காத்தா எங்க எங்க போகும் என்று சாலரோடு தனை கடந்து கிழக்கு முகமாக கிருபையோடு வாராளே குளத்துக்கரைய கண்டல்லவோ குளத்துக்கரை வழியாக குமரியவா வாராளே குளத்து
குளத்துக்கரையில் வாரபோது படித்துற பக்கத்துல அவ பக்குவமா வந்தல்லவோ பார்த்தா நாளை ஒரு காலத்துல இங்க உள்ள மக்களுக்கெல்லாம் நம்ம உற்ற தேவதையாகவே அமர வேண்டும் என்று தாயானவள் இந்த குளத்துக்கரைக்கு கீழ்ப்புறமாக உற்றதொரு திரட்டிலே வந்து என் தாயான அதர்வன பத்திரகாளி 16 கதத்தோடு உதித்தவள் அல்லவா என் ஆபத்து காத்த அம்மா இந்த இடத்திலே வந்து பூமிக்கு கீழே மறைந்திருந்து சுயம்பு லிங்கமாக ஆபத்து காத்தா முளைத்திருக்கிறாளே